அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் மார்க்கம் பிற சித்தாந்தங்களிலிருந்து எப்படியெல்லாம் தனித்து விளங்குகிறது என்பதை கடந்த பல நாட்களாக நம்ம பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் இஸ்லாம் மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையில தலையிட்டு எதை எதை செய்யக்கூடாது என்ற நிறைய தடை உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அந்த தடைகளை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அதுல கூட அது ஒரு தனித்துவத்தோடு விளங்குவதை நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக நேற்றைய தினம் 4 விஷயங்களை உண்பதற்கு அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் என்று பார்த்தோம். அதுல இரத்தத்தை ஏன் இறைவன் தடை செய்தான் என்று இன்றைய விஞ்ஞானிகள் ஒரு தகுந்த காரணத்தோடு அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு பொருள் தான், அது உணவுக்கு உரியது அல்ல என்று இன்றைக்கு சொல்கிறார்கள். இது 1400 வருடங்களுக்கு முன்னாடியே இஸ்லாம் சொல்லி அதிலையும் தனித்து விளங்குகிறது. அதே மாதிரி தானாக செத்து போன பிராணிகளை எடுத்துக்கொண்டோமே ஆனால், அது கோழியாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் தானா செத்து போச்சுன்னு சொன்னா அதையும் சாப்பிடாதீங்க இந்த மார்க்கம் சொல்லுது. அதுக்கு காரணம் அதில் உள்ள ரத்தங்கள்லாம் உறைந்து ரத்தத்தில் இருக்கிற கேடுகள்லாம் அந்த அந்த பிராணிக்குள்ளே இருக்கிற காரணத்தினாலையும் அது தவிர்க்கப்பட வேண்டியது. அதோடு சேர்த்து இன்னொரு காரணமும் இருக்கிறது. பொதுவாக தானா செத்து போற பிராணிகள் எல்லாம் ஒரு 90% மனுஷனா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் உடம்புல ப்ராப்ளம் வந்துதான் சாவுவாங்க. நல்லா இருக்கும்போது திடீர்னு போறதெல்லாம் ரொம்ப ரேர். பெரும்பாலும் அந்த சாவு என்பது என்னன்னு கேட்டா, அந்த வாழ முடியாத அளவுக்கு அந்த அந்த பிராணியுடைய அந்த உயிரினத்தினுடைய ஆரோக்கியம் கெட்டு போய், செல்கள்லாம் கெட்டு போய், ரத்தம் கெட்டு போய், ஈரல் கெட்டு போய், அது மாதிரியான ஒரு காரணத்தினாலதான் நோய்கள்ல தான் பெரும்பாலும் மனுஷன் சாகுறான், மற்ற உயிரினங்களும் சாகிறது. தானா செத்ததை போய் நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா ஒருவேளை அது விஷத்தை சாப்பிட்டு அந்த கோழி செத்து போயிருக்கலாம், அல்லது அதனுடைய ஏதாவது முக்கியமான பாட்டுகள் அழுகி போய் கெட்டு போய் அதனாலையும் ஆயிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு உணவு நம்முடைய உடலுக்குள்ள போகும் பொழுது அது அடிஷனலா இன்னொரு தீமைகளை வேற ஏற்படுத்துகிறது. அப்ப அதையும் பார்க்கிறோம். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஒரு கோழியை போய் இது என்ன மாதிரி செத்துச்சு, இல்ல என்ன இருக்குன்னு போய் டெஸ்ட் பண்றோம்னு வைங்களேன், கோழி வாங்குற காசை விட அதுக்கு ஜாஸ்தி செலவாகும். அது கண்டுபிடிக்க இயலாதெல்லாம் கேட்கக்கூடாது. கண்டுபிடிக்க இயலும்னு சொன்னாலும் இதெல்லாம் பட்ஜெட் தாங்காது. அதனால இஸ்லாம் என்ன பண்ணுது, தானா செத்து போனது சாப்பிடாதீங்க, அறுத்து சாப்பிடுங்க. அறுத்து சாப்பிட்டா என்னவாகுது, அதனுடைய ரத்தம் வேகமா வெளியேறி விடுகிறது. ரத்தம் வேகமா வெளியேறும் பொழுது ரத்தத்தில் இருந்த அந்த கேடு தரக்கூடிய பொருள்களை எல்லாம் ரத்தத்தில் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து வெளியே வந்துருது. அப்ப இறைச்சி சுத்தமாயிடுது. அந்த சுத்தமானதை சாப்பிடும்போது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. இந்த உணவுல கூட ஒரு மருத்துவர்கள் கவனிக்கக்கூடிய அளவுக்கு கவனித்து இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். அதிகபட்சமா நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு ஆட்சேபனை தான் எழுப்புவாங்க. அது என்னங்க போட்டு அறுக்கும் போது துடிக்க துடிக்க ஒரு உயிரினம் கஷ்டப்படுமே, இப்படி ஜீவகாருண்யத்துக்கு மாத்தமா இருக்குதே, இப்படிலாம் செய்யலாமா, அது வேதனைப்படுமா இல்லையா என்றெல்லாம் அந்த ஒண்ணுதான். அதுல இருந்து அவங்க என்ன செய்வாங்க, சில கேள்விகளை கேட்பாங்க. சிந்திச்சு பார்த்தோமையானால், அறிவியல் பூர்வமாக பார்த்தோமையானால் அது கூட தவறுதான். அறுக்கிறதுனால எல்லாம் எந்த ஒரு பிராணிக்கு என்ன இருக்காது, வேதனையே தெரியவே தெரியாது. கூர்மையான கத்தியா மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா அறுக்கிறது தான் அந்த பிராணிக்கு ராகத்து. சும்மா போட்ட நெரிச்சு கொள்றதை விட, தண்ணியில முக்கி கொள்றதை விட, வேற மாதிரியாக அதை சாக்கப்பட்டு மூடி அதை சாவடிச்சு சாப்பிடுறதை விட அறுத்து சாப்பிடுவது என்பது அந்த பிராணிக்கு எந்த விதமான வேதனையும் இருக்காது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன செய்யறான், ஆராய்ச்சி பண்ணி பிரிட்டிஷ் ஃபார்ம் வெல்ஃபேர் அட்வைசரி கவுன்சில் ஒரு நிறுவனம், அவங்க இதை ஆய்வு பண்றாங்க. பிராணிகளை எல்லாம் பிராணிகளை அடுத்தது மனுஷன் உணவுக்காக சாப்பிடறாங்க இல்லையா, அதை எந்த மாதிரி அந்த அதனுடைய உயிரை எடுத்தால் நல்லதுங்கிறதுக்காக ஒரு ஆய்வு செய்யறாங்க. அப்ப தண்ணிக்குள்ள முக்கி வச்சு ஒரு பிராணியை கொள்றாங்க, கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஒரு பிராணியை கொள்றாங்க. அதே மாதிரி மூச்சு முட்டை விட்டு சில வாயுகளை செலுத்தி அது திணறி போய் அப்படி சிலதை கொள்றாங்க, சிலதை அறுத்து கொள்றாங்க. இந்த 4லையும் பிராணிக்கு எதுல வேதனை இருக்கிறது அப்படின்னு அவங்க சோதனை பண்ணி பாக்குறாங்க. எப்படி பண்றாங்க, மூளையில சில கருவிகளை பொருத்தி, கோழியோ ஆடோ மாடோ அதுக்கு மூளையில சில கருவிகளை பொருத்தி அதை மானிட்டர்ல பாக்குறாங்க. அந்த வேதனையை உணரும் போது அந்த துடிப்பு இருக்கும்ல, அது தெரியும் இல்லையா, பிடிச்சு கழுத்தை பிடிச்சு நெருக்கிறத பாக்குறாங்க. அது எவ்வளவுக்கு வேதனைப்படுதுங்கிறது மீட்டர் காட்டுது. கழுத்தை நெரிச்சு கொள்றாங்க, எவ்வளவுக்கு அந்த பிராணி வேதனையை உணருதுன்னு காட்டுது. ஆனால் அறுத்து கொள்றதை காட்டுறாங்க, அந்த மானிட்டர்ல எந்த ஒரு சேஞ்சுமே ஆகல. மூளையில எந்த விதமான மாற்றமும் ஏற்படல. நம்ம என்னதான் வேதனை இருந்தாலும் அந்த வேதனை இதான உணருது.
நமக்கு வேதனை, கத்தியில ஒருத்தர் அறுக்கிறான்னு சொன்னா அறுத்தா ஏன் வலிக்குது, இதுக்கு ஏன் வலிக்க மாட்டேங்குது? இது அறுத்தா இதுக்கு வலிக்குதா? வலிக்காது. ஏன்னா இதுக்கு மூளை இல்ல. நமக்கு மனுஷனுக்கு உயிரினங்களுக்கு மூளை இருக்கிறது. இந்த மூளை என்ன பண்ணு, இந்த அறுத்த உடனே அந்த கனெக்ஷன் கட் ஆகுது பாருங்களேன், அது ஒரு மாதிரியான ஒரு வலியை வந்து உணரக்கூடிய தன்மை அல்லாஹ் மூளையில வைத்திருக்கிறான். அப்ப அறுத்த ஒரு செகண்ட்ல என்ன ஆகுதுன்னா கனெக்ஷன் கட்டு. கனெக்ஷன் கட் ஆச்சு ஷாக் அடிக்குமா? இதெல்லாம் ஷாக் அடிக்கும். கையை வைக்கும் ஷாக் அடிக்கும். ஒரே வெட்டி விட்டா நடுவுல எப்படி ஷாக் அடிக்கும்? ஒண்ணுமே தெரியாது, சடக்கு நின்று போயிடும். சட்டக்கு அடுத்த செகண்ட் நின்றுமா இல்லையா? அந்த மாதிரி தான். அதுதான் வந்து உயிர்களை வந்து சாப்பாட்டுக்காக கொள்ளுகிற சரியான முறை. அறுக்கிறது இருக்கு பாருங்க. ஆனா அது கத்தி கூர்மையா இருக்கணும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. இந்த ஒன்னதான் அவங்க ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, அதுல நியாயம் கிடையாது. அதாவது அறுத்து சாப்பிடுவது என்பதனால அந்த பிராணிகளுக்கு எந்த விதமான ஒரு வேதனையும் அது உணர முடியாது. உணர்றதுக்கு முன்னாடி கனெக்ஷன் கட்டாயி போனவுடனே அந்த மூளைக்கு வலிக்கிறது தெரியாது. கையை கால அது வெட்டுத, வேதனையிலாம் வெட்டுறது கிடையாது. ரத்தம் வேகமா வெளியேறும்போது என்ன செய்யும்? வெட்டும். ஒரு ஹோஸ் பைப்புல தண்ணியை பாய்ச்சும் போது அது கூட வெட்டதான் செய்யும். ஹோஸ் பைப்பு காலியா கிடக்கிற பைப்புல வந்து தண்ணியை திறந்து விட்டீங்கன்னு வைங்க, அந்த ஹோஸ் என்ன செய்யும்? அது கூட விளையாடுத்தன செய்யும். அது எதனால? அது உள்ள தண்ணி வேகமா பாயிறதுனால என்ன செய்யும்? அது கூட ஒரு துளும்பும். அதனால வேதனையில துளும்புதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆடுகள் மாடுகள் அறுத்த உடனே துள்ளுதுன்னு சொன்னா அதனுடைய ஒவ்வொரு நரம்புகள்லையும் உள்ள ரத்தம் வேகமா வெளியேறும் பொழுது அதுல ஒரு பாடியில் ஒரு அதிர்வு ஏற்படுகிறது. அந்த அதிர்வுனாலதான் அப்படி துடிக்குதே தவிர அது வலிச்சு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டுலாம் என்ன செய்யல, அது துடிக்கல என்று விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அப்ப இது ஒண்ணுதான் இதுல வந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு ஆட்சேபனையா இருக்கும். அதுவும் தவறான ஆட்சேபனை. இது தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா இஸ்லாம் சொல்றபடி தானா செத்தது சாப்பிடுவதை விட அறுத்து சாப்பிடுதல் என்பதுதான் என்னது மனிதனுக்கு ஏற்றது, நல்லது, ஆரோக்கியமானது என்பதை நம்ம பார்த்துக்கிறோம். மூணாவது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா பன்றியை சாப்பிடக்கூடாது. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் ஹின்ஸீர். தானாக ரத்தம் உங்களுக்கு தானா செத்து போனது உங்களுக்கு ஹராம், ரத்தம் உங்களுக்கு வந்து சாப்பிடுவது ஹராம், பன்றியும் சாப்பிடுவது உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த பன்றியை ஹராமாக்கணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்துல வந்து அதிகமான மக்கள் வந்து பன்றியை சாப்பிடுறாங்க. அதிகமான மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள்லையும் வேற நம்ம நாடுகள்லையும் கூட ஒரு குறிப்பிட்ட பல சமுதாயத்தவர்கள் என்ன செய்யறாங்க, பன்றியை வந்து சாப்பிடுறாங்க. பன்றி இறைச்சி கடையெல்லாம் பரவலா வைத்திருக்கிறார்கள். இந்த பன்றிங்கிறது மனிதன் அதிகம் முஸ்லீம்களும் யூதர்களும் தான் மார்க்க அடிப்படையில் பன்றியை தவிர்க்கிறார்கள். முஸ்லீம்களையும் யூதர்கள் மாத்திரம் மார்க்க அடிப்படையில் தவிர்க்கிறார்கள். மற்றவங்க எல்லாம் வந்து விருப்பம் இல்லாம கொஞ்சம் பேர் தவிர்க்கிறாங்க. ஆனா அதிகமான பேர் என்ன செய்யறாங்க, பன்றியை உணவாக உட்கொள்கிறார்கள். அப்படி உணவாக உட்கொள்கிற காலத்துல இஸ்லாம் என்ன சொல்லுது, பன்றியை நீங்க சாப்பிடக்கூடாது, பன்றி உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுது. அப்ப ஏன் பன்றியை தடுக்கணும்? நம்ம சில பேர் அதுக்கு பல விதமான தத்துவங்கள்லாம் சொல்லுவாங்க. பன்றி வந்து அது மலம் சாப்பிடுது இல்லையா, மலத்தை சாப்பிடுறதுனாலதான் அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. இது காரணமா இருக்க முடியாது. இது அல்லாஹ் ரசூல் சொல்லல. நிச்சயமா வந்து இது காரணமா இருக்க முடியாது. ஏன் மலம் சாப்பிடுவதற்காக பன்றியை சாப்பிடக்கூடாதுன்னா மாட்டை கூட சாப்பிடக்கூடாது. ஏன் மாடு மலம் சாப்பிடும். மலம் சாப்பிடுற மாடுகள்லாம் என்னது இருக்கத்தான் செய்யுது, கிடைச்சா சாப்பிடுற மாடு. அதே மாதிரி கோழி கூட மலம் சாப்பிடும். குழந்தைகள் மலம் கழிச்ச பிறகு பாத்தீங்கன்னா கோழி என்ன செய்யும், போய் கொத்தி கொத்தி அதை சாப்பிடும். அப்ப மனுஷனுடைய மலத்தை கோழி சாப்பிடுறதுனால கோழி ஹராமா, மனுஷனுடைய மலத்தை வந்து மாடு சாப்பிடுறதுனால மாடு என்ன ஹராமா? அது மலத்தை சாப்பிடுறதுங்கிறதுனால எல்லாம் மேட்டரே கிடையாது. அதை எடுத்து சீர்மிச்சு வேற மாதிரி மாத்தக்கூடிய மிஷின் எல்லாம் உள்ள வச்சிருக்கிறான். அது என்ன திங்குதுங்கிறத பொறுத்தலாம் என்ன இல்ல, அது ஒரு பெரிய பஞ்சாயத்தே கிடையாது. நம்மளுக்கு மனிதனுக்கு கேடு செய்யக்கூடிய பொருளை பிராணிகளுக்கு கேடு செய்யாம இருக்கா இல்லையா? அது புண்ணாக்கத்துக்கு நீங்க திங்க முடியுமா? நம்ம வேணான்னு கழிக்கிற பொருளை அது சாப்பிடுது, நமக்கு சாப்பிட முடியாது. அது வேப்பிலையை இனிக்கிற மாதிரி சாப்பிடும். நமக்கு வேப்பிலை இனிக்குமா? வேப்பிலை வாயில வச்சா நம்ம கசக்குது, அந்த நாள் கசக்க மாட்டேங்குது. அதனால அது ஒரு பஞ்சாயத்து கிடையாது. இது பண்ணி வந்து மலத்தை சாப்பிடுது, அதனால வந்து அதை நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது. வேற என்ன காரணம்? காரணத்தை இஸ்லாம் சொல்லாட்டாலும் இன்னைக்கு வந்து அவன் ஆராய்ச்சி பண்றான். மற்ற உயிரினங்களையும் பன்றியும் என்ன செய்யறான், ஆராய்ச்சி பண்ணும் பொழுது பன்றிங்கிறது ஒரு விசித்திரமான ஒரு விலங்கினத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. பன்றிக்கு வந்து மற்ற பிராணிகள்ல இருந்து அது ஒரு தனியான ஒரு படைப்பா இருக்கிறது. என்ன தனியான படைப்புன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா உயிரினங்களுக்குமே இப்ப நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகுதுன்னு வைங்களேன், உடம்பு சூடான உடனே அல்லாஹ் எப்படி நம்மளை எல்லாம் படைச்சிருக்கிறான்னு கேட்டா, அந்த சூடையிலிருந்து நம்மளை காத்துக்கொள்வதற்காக வேண்டி நம்மள்ட்ட இருந்து வேர்வை வைக்கும். அதிகமான நேரத்துக்கு வெயில் வேர்வை வருதுல, வேர்வை வர்றதுக்கு என்ன காரணம்? வேர்வேன்னு வராட்டி வெறிஞ்சு செத்து போயிருவோம். நம்ம
அந்த அந்த வெப்பத்திலேயே நம்ம என்ன சொல்லுவோம், கருகி போயிருவோம். அந்த வெப்பத்துல நம்ம கருகி போயிடக்கூடாது, கருவாடு மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம உடம்புல இருந்து இப்படி வேர்வை வருது பாருங்களேன், அந்த தண்ணி வந்து நம்மளை வந்து அந்த வேர்வை அந்த சூரியனுடைய அதிகப்படியான வெப்பத்தினால நம்ம பாடி எரிஞ்சு போகாம கருகி போகாம இருப்பதற்கு கூலாக்குவதற்கு சொல்ல போனால் உடம்பு என்ன செய்யறது, அந்த அந்த சூரியன்ல இருந்து அல்லது சூரியன் வேணா ஒரு அடுப்பு கிட்ட நின்று வேலை செய்யறோம், அடுப்பு கிட்ட போய் நின்றவன என்ன வயிறு வேக்க ஆரம்பிச்சதா இல்லையா, அந்த வெப்பத்துல நம்ம வந்து இல்லைன்னு வெந்து போயிருவோம். அந்த வெப்பமே வேக வைக்கிறதுக்கு போதும். நம்மள்ட்ட இருந்து அந்த வேர்வை வெளிப்படலை என்று சொன்னா அடுப்பு கிட்ட நம்ம நிக்கிறோமே அதுவே நம்ம கையெல்லாம் வந்து கபாப் ஆக்கிவிடும். அவ்வளவு வெப்பம் அதுல இருந்து வருது. கபாபு மாதிரி சுடாம ஆகுறதுக்கு என்ன காரணம், நம்மள்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த வேர்வை வந்து என்ன செய்யுது, அந்த 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 சூட்ல இருந்து நம்மளை காப்பாத்தி அந்த அதை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் ஆட்டுக்கு கூட வேர்க்குது, மேல ஒரு ரோமம் வேற இருந்தது மறைக்கிறது வெயில் வெக்கையில இருந்து, உள்ளுக்குள்ள வேற வேர்க்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வந்து பழமொழி கூட சொல்லுவாங்க, பன்னிக்கு வேக்கிற மாதிரி வேக்குதும்பாங்க. வழங்குறா ஆனா பாத்தீங்களா பன்னிக்கு வேக்கவே செய்யாது. உலகத்துல சொல்ற பொய்யான பழமொழி அது, பன்னியை சொல்லி பன்னிக்கு வேக்கிற மாதிரி உனக்கு வேக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பன்றியை ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறார்கள், பன்றிக்கு வந்து வேர்வை வராது, வேர்க்கிறது இல்ல. அதனுடைய உடம்புல ஹீட் வறுமையானால் அந்த ஹீட்டை வெளிப்படுத்தக்கூடிய வகையில வியர்வை சுரப்பிகள் எதுக்கு இல்ல, பன்றிக்கு கிடையாது. வியர்வு சுரப்பு இல்லாத காரணத்தினால அதனால என்ன செய்ய முடியாதுன்னா வெப்பத்தை வந்து தாங்க முடியல. அதனாலதான் என்ன பண்ணுதான்னு கேட்டா அந்த பன்றியை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. அதை வந்து நீங்க பாக்குறீங்க, நம்ம நாட்டு பன்றியும் பாக்குறீங்க, மேலை நாட்டு பண்ணி டிவில எல்லாம் பாத்துப்பீங்க. டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு பண்ணி சாக்கடையில பொருளுதா இல்லையா, அந்த நாட்டு பண்ணியை பார்த்தா சாக்கடையில பொருளாது. மேலை நாட்டுகள்ல யூரோப்ல எல்லாம் வந்து பண்ணை எல்லாம் காட்டுறான், பன்னி கடையெல்லாம் காட்டுறான், பன்னிகள் தெருவில் நடமாடுறதெல்லாம் பாக்குறான். அது மாதிரி அழகான புல்தரையில ஜில்லு ஜில்லுன்னு சுத்தமா வெள்ளேர்னு என்ன செய்யறது ஓடுது. கருப்பு பண்டிகைகள் கூட என்ன செய்யுது, சுத்தமா தான் இருக்கிற காட்சியை பாக்குறோம். அது சுத்தமா ஆகுறது இல்ல. நம்ம நாட்டுல மட்டும் இந்த மாதிரி பன்றிகள் இப்படி ஆகுது பாத்தீங்களா, இதெல்லாம் எதனால ஏற்படுது என்று சொல்லி பன்றியை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணா அது என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டா, இந்த பன்றிக்கு வந்து வேர்வை சுரப்பி இல்லாதனால அதுல இருந்து வரக்கூடிய அந்த சூடு இருக்குல்ல, அதை வந்து அது காப்பாத்துறதுக்கு வழி தெரியல. அதனால என்ன பண்ணுதுன்னு கேட்டா, வெப்பம் வந்து நம்ம 23 செல்சியஸ் 29 செல்சியஸ் வெப்பம் இருக்குல்ல, டிகிரி வெப்பம் 29 அதாவது ஃபாரன்ஹீட்ல சொல்றாங்க 84 ஃபாரன்ஹீட் வெப்பம். இந்த 84 ஃபாரன்ஹீட் வெப்பத்துக்கு கீழே உள்ள நாடுகள்ல எல்லாம் பன்னி வந்து சுத்தமா இருக்கு, சாக்கடையில் போவாது. பன்னி வந்து என்ன செய்யாது, அசிங்கத்துல பெறலாது. 84 டிகிரிக்கு 84 ஃபாரன்ஹீட்டுக்கு மேல 29 செல்சியஸுக்கு மேல எங்க எல்லாம் வெப்பம் இருக்கிறதோ அங்க உள்ள பன்னிகள் மட்டும்தான் என்ன செய்யும், அது வந்து சாக்கடை மூத்திரத்திலாம் தன்னுடைய மூத்திரத்துல தானே பிறண்டுக்கணும், தன்னுடைய மலத்திலே அது என்ன செய்யும் போட்டு பிறண்டுக்கிற காட்சியெல்லாம் பார்க்கணும். எதனால என்று சொன்னால் அவன் சொல்றான், அந்த பாடியிலிருந்து வேர்வை வராத வேர்வை சுரப்பி இல்லாத காரணத்தினால் இது என்ன செய்யும்னா ஒரு 84 ஃபாரன்ஹீட்டை தாங்கிக்கிறோம், பாடி ஹீட் ஆகாது. அந்த அளவுல வந்து இப்ப நம்ம இன்னைக்கு மெட்ராஸ் உடைய வெப்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா 35 இருக்கும். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறது 33 35 செல்சியஸ் இருக்கும் இப்ப உள்ள கணக்குக்கு. அப்ப இந்த வெப்பம் அதுக்கு தாங்க முடியாது, வேர்வை சுரப்பு இல்லாத காரணத்தினால. அந்த வேர்வையின் மூலமாக பாடியை வந்து குளிர்விக்கிற ஒரு அமைப்பு அந்த மிருகத்துக்கு இல்லாத காரணத்தினால நம்ம நாட்டு என்னவாகுதுன்னா வெப்பத்தை தாங்க முடியல, அதுக்கு அனல் மாதிரி கொதிக்கிறது. அப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்டா, மூத்திரத்தை பெஞ்சிட்டு அதுல பிறழுது. வேர்வைக்கு பதிலாக மூத்திரம், இப்ப வேர்வைக்கு பதிலாக என்ன செய்யுது, அதனுடைய மூத்திரத்திலேயே அது பிறண்டுக்கிறோம், அதனுடைய மலத்துல இது பிறண்டுகிட்டு, மலத்துல ஈரம் இருக்குல்ல, அந்த ஈரத்தை அப்படி பூசிக்கிட்டு சாக்கடை எது இருந்தாலும் சரி எதுலையாவது போய் பிறண்டுகிட்டு இருக்கும் பொழுது அந்த அந்த தாங்கக்கூடிய வெப்பத்தை தாங்க முடியாத ஒரு நிலை இருக்கு பாருங்களேன், அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கிறது. அதே நேரத்தில் வந்து 84 டிகிரிக்கு கீழே ஃபாரன்ஹீட் கீழே உள்ள நாடுகள்ல எல்லாம் அதை குளிர்விக்க தேவையே இல்லை. அதுக்கு எவ்வளவு வெப்பத்தை தாங்கிக் கொள்ள இயலுமோ அந்த வெப்பமா இருக்கிறதுனால அது சிறுநீர் கழிச்சுட்டு சுத்தமா முடியாந்துரும். நம்ம பண்ணினால குணம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம், அது மூத்திரம் வச்சுட்டு அதுல பெறல முடியுது, அதுல பெறலாது. எதுக்காக அதுல போய் பெறலுது, வேர்வை வராத காரணத்தினால அதுல போய் பெறலுது. வேர்வை எல்லாம் வராத அளவுக்கு கம்மியான 20-25 செல்சியஸ் ஊட்டில எல்லாம் இருக்குன்னு வைங்களேன், ஊட்டியில கொண்டே பண்ணி ஊட்டில என்ன செய்யாது, அது போய் மூத்திரத்தில் பெறலாதீங்க, தனியா தூரத்தில் போய் மூத்திரம் பெஞ்சிட்டு வந்துடும். அது பக்கம் அந்த இடத்துல பெஞ்சிட்டு அதுல படுத்து கிடக்காது. இந்த பன்னியுடைய இந்த தன்மைக்கு காரணம் என்னன்னு கேட்டா,
அதுல வந்து வேர்வை சுரப்பிகள் இல்லாததான் காரணம் அப்படின்றத முதல்ல சொல்றாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன விளங்குறோம்னு கேட்டா, வேர்வை சுரப்பிகள் ஒண்ணு வராத காரணத்தினால, வேர்வை வேக்காத காரணத்தினால ஹீட்டை மட்டும் வேர்வை வந்து வெளியேற்றல, நம்ம பாடியில உள்ள சில தீய கெமிக்கல்களையும் அது வெளியேற்றுகிறது. நம்ம பாடியில உள்ள சில உடம்புல உள்ள சில தீய பொருள்களும் சேர்ந்து என்ன செய்யுது, வேர்வையில வெளியேறுது. சில ஆட்களுடைய வேர்வை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி சட்டையெல்லாம் வெள்ள வெள்ள இருந்தாயிரும், உப்பு பறிஞ்ச மாதிரி உப்பு இருந்து வெளியேறுது. உப்பு வரப்போய் தான் என்ன செய்யுது, உடம்புல உள்ள உப்பு வந்து வேர்வை வெளியே வருதா இல்லையா, அப்படி ஃபில்டர் பண்ணி மினரல் வாட்டர் மாதிரியே தண்ணி வருது. அப்படி வர்றது கிடையாது, அந்த வேர்வையில என்ன சேர்ந்து வருது, எல்லாம் கலந்துதான் வெளியே வருது. அப்ப அது டாக்டர்லாம் இதுக்கு ஓட சொல்றான், நல்ல செத கணத்து போச்சு கொலஸ்ட்ரால் இருக்குன்னா என்ன பண்றான், ஓடுங்கிறான். ஓடுறதுல என்ன இருக்கு, ஓடுறதுல ஒண்ணும் கிடையாது. ஓடுவதனால் நமக்கு வேர்வை வேர்க்கும் பொழுது அந்த வேர்வைக்காக வேண்டி நிறைய எரிபொருள் அது வந்து அரிக்கப்படும் பொழுது கொழுப்புகள் கரைகிறது. கொழுப்புகள் கரைவதோடு சில கழிவுகளும் சேர்ந்து அந்த வேர்வை துவாரங்கள் வழியாக உடம்புல இருந்து வெளியேற்றப்படுகிறதுன்னு பார்க்கிறோம். அப்ப இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த மிருகத்தை பொறுத்த வரைக்கும், பன்றிங்கிற விலங்கை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே அது விசித்திரமாக படைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வெப்பத்தை அதுவே சரி பண்ணக்கூடிய நிலையில் அல்லாஹ் எல்லா ஜீவனையும் படைத்திருக்கிறான். அந்த பிராணியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வெப்பத்தை சரி பண்ணக்கூடிய மிஷின் வந்து அதுக்கு எல்லாம் வைக்கல, வேர்வை சுரப்பிகள் எல்லாம் என்ன செய்யல, வைக்கலங்கிற காரணத்தினால அதனுடைய எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கணும். இப்படி ஒண்ணு இல்லைங்கும் போது கழிவுகள்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடமும், தொட்டியை அடிக்கடி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிற தொட்டியும் சுத்தப்படுத்தப்படாத தொட்டியும் ஒன்னாக முடியுமா? ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு தொட்டியை கட்டுறீங்க, தண்ணி காவணி என்ன செய்றீங்க, மேல டேங்க்ல ஏத்துறீங்க. மாங்கன அன்னையில இருந்து இன்னைக்கு 25 வருஷமா அந்த தொட்டியை சுத்தமே படுத்தல, அது தண்ணியாவா இருக்குது, அதுல என்னென்னவா இருக்கு. அப்ப இது பிறந்ததுல இருந்து அது வரைக்கும் சுத்தமாக மாட்டேங்குது. வெளியே வரக்கூடியதெல்லாம் அந்த தோல்ல அங்கங்க இறைச்சல் இருக்கக்கூடிய ரத்தத்தில் கூட வெளியே வரணுமே, ஒண்ணுமே வரமாட்டேங்குது. அப்ப ஒண்ணுமே வராத வெப்பத்துக்காக வெயில் வேர்வை வந்தாலும் அதோட அடிஷன் இன்னொரு வேலை நடக்குதா இல்லையா, அந்த வேலை அதுல இருந்து இல்ல. அப்ப நம்ம என்ன வழங்குறோம், அதுல இருந்து உள்ளக்கூடிய அந்த கேடுகளோடு தான் அதனுடைய ரத்தம், அதனுடைய இறைச்சி, அதனுடைய ஒவ்வொரு அம்சமும் கேடுகளோடவே உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்குது. ஆடு மாடுகள்லாம் அதனுடைய கேடுகள் வந்து கழிவுகளாக வேறு விதமா கழிஞ்சிருது. அதிகபட்சமா இதுல என்ன கழிவு வரும், மலை ஜலம், இந்த ரெண்டு வகையான கழிவு மட்டும் தான் பன்றியிலிருந்து வெளிப்படுதே தவிர ஒவ்வொரு இறைச்சி துகள்லையும் இருக்குத, ஒவ்வொரு தசையிலையும் கழிவுகள் இருக்க, யூரியா இருக்குத, எத்தனை ஆசிட்டுகள்லாம் கலந்து இருக்குது, அதெல்லாம் வெளியே வரணுமே, வேர்வையின் மூலமா தானே வர முடியும். அப்ப அதுக்கு வரமாட்டேங்குது. அப்ப இப்படி ஒரு விசித்திரமான ஒரு படைப்பாக எது இருக்கிறது, பன்றி இருக்கிறது என்று ஆராய்ச்சி பண்ணி அதை சொல்றாங்க. சரி, அதனால என்ன பாத்தீங்கன்னா, இப்ப ஆராய்ச்சி பண்ணி இப்ப சொல்றாங்க, இப்ப பன்றியுடைய இறைச்சி எடுத்துக்கிறங்க, 1 கிலோ பன்றிக்கறி, 1 கிலோ பன்றிக்கறியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 1/2 கிலோ அதுல வந்து கொழுப்பு இருக்குங்க. 1 கிலோ இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொல்றான், 1 கிலோ 50%, 100 கிராம் 50 கிராம் இருக்கும். 100 கிராம் பண்ணி இறைச்சி, எலும்பு இல்லாத இறைச்சி, எலும்பையும் சேர்த்து போட்டு அது கணக்கு வராது. எலும்பை நீக்கிட்டு இறைச்சி எடுத்து நீங்க போட்டு அதுல எவ்வளவு கொழுப்பு வருகிறது என்று நீங்கள் பிரிச்சு எடுத்தீர்களே, ஆனால் பன்றி இறைச்சியில் எவ்வளவு இருக்கிறது, 50%. 5 கிலோ பன்றிக்கறியில 2.5 கிலோ என்ன இருக்குது, கொழுப்பு இருக்கிறது. அதிகமான கொழுப்பு வந்து அந்த பிராணியில் இருக்கிறது. நீங்க புரிஞ்சு கொள்வதாக இருந்தால், நம்ம ஆடு இருக்குல்ல, உதாரணமா வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, நம்ம ஆட்டுக்கறி சாப்பிடறோம் இல்லையா, மட்டன் இருக்கு இல்லையா, மட்டன்ல எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம எதை உணவாக அதிகமா உட்கொள்றோமோ, ஒரு ஆட்டையும் மாட்டையும் எடுத்துக்கொள்வோமே, ஆட்டை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 1 கிலோ வந்து 100 கிராமுக்கு வந்து எவ்வளவு இருக்கும்னா 17%. அதாவது 1 கிலோவுக்கு 170 கிராம், 1 கிலோவுக்கு எவ்வளவு இருக்கு, 170 கிராம் கொழுப்பு வரும். ஆட்டு இறைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கிலோவுக்கு 500 கிராம் வரும் கொழுப்பு, எதுல, பன்றியில. ஆனா ஆட்டு இறைச்சியில் எவ்வளவு வருதுன்னு சொல்றான்னு கேட்டா, 1 கிலோவுக்கு வந்து 170 கிராம், 17% 170 கிராம். அப்ப 170 கிராம் தான் அதுல கொழுப்பு இருக்கிறது. அது இந்த ஆட்டையே சாப்பிடக்கூடாதுன்னா டாக்டர் சில ஆட்களுக்கு என்ன செய்யறான்னா, கொலஸ்ட்ரால் வந்தவங்களுக்கு, கொழுப்பு வந்தவங்களுக்கு, மாரடைப்பு வந்தவங்களுக்கு, இதய நோய் சம்பந்தப்பட்டவர்களுக்கு டாக்டர் என்ன பண்றான், ஆட்டுக்கறியை தொடாத, 17 தொடாதங்கிறான். 17% தான் அதுல கொழுப்பு இருக்கிறது. அந்த 17% கொழுப்பே உனக்கு என்ன செய்யாது, உனக்கு தாங்காதுப்பா, நீ சாப்பிடாத அப்படிங்கிறான். மாட்டை எடுத்துக்கிட்டீங்களா, மாட்டை எடுத்து பாருங்க, மாடை சாப்பிடாதுன்னு சொல்ல மாட்டான் டாக்டர், ரொம்ப முத்தி போன ஆளுக்கு தான் சொல்லுவான். ஏன், மாட்டுக்கறியில் எவ்வளவு இருக்குது, 5% தான் இருக்குது. மாட்டுக்கறி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 1 கிலோவுக்கு 50 கிராம் தான் இருக்கும். 1 கிலோ மாட்டு இறைச்சியில
கொழுப்புங்கிறது என்ன இருக்கு, கொலஸ்ட்ரால்ங்கிற அந்த கொழுப்பு சத்து இருக்குல்ல, அது எவ்வளவு இருக்கும்னு கேட்டா 50 கிராம் தான் இருக்கும். அப்ப 50 ஒரு கிலோவுக்கு 50 கிராம்ங்கிறது எவ்வளவு, ஒரு கிலோவுக்கு 170ங்கிறது எவ்வளவு, ஒரு கிலோவுக்கு 500ங்கிறது எவ்வளவுன்னு பாருங்க. அப்ப இதுல அந்த இறைச்சி இப்படித்தான் இருக்குது என்று என்ன செய்யறான் விஞ்ஞானிகள் வந்து ப்ரூவ் பண்றான். அப்ப இந்த பன்றியுடைய இறைச்சி என்பது ஏன் இதெல்லாம் ஏற்படுது, ஒண்ணு வெளியேறாத காரணம், அதுல இருந்து வெளியேற வேண்டிய விஷயங்கள்லாம் இந்த கொழுப்பெல்லாம் அது கரைஞ்சிருக்கும். ஆடு மாடுகள்லாம் என்ன செஞ்சிரும்னா வியர்வையினால் உடம்பும் குளிர்ச்சி அடைவதோடு அதுல உள்ள கொழுப்புகளும் சேர்ந்து கரைந்து விடுகிற காரணத்தினால் அதுக்கெல்லாம் எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு கொழுப்பு. அந்த கொழுப்பு மனித மாட்டு கொழுப்பே நமக்கு தாங்க முடியல. சில ஆட்களுக்கு மாட்டினுடைய கொழுப்பே அவர்களுக்கு ஏற்றதல்ல, திங்கவே திங்காதீங்க, தொடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இது ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். இது மனிதனுக்கு நல்லதா, வித்தியாசமான ஒரு படைப்பாது இருக்கிற காரணத்தினால இது ஒரு முதல் கேடு. 50% கொழுப்பு உள்ளது வந்து நம்ம உடம்புல சேர்ந்தால் அதிகமான வந்து இதய நோய்களை ஏற்படுத்தும் அப்படின்றது. இது வந்து ஏற்படுத்துமா, கணக்குப்படி தெரியுது. நம்ம அறிவு கொண்டு தீர்மானிச்சிடலாம். என்ன தீர்மானிக்கலாம், 17% இருக்கிறத நமக்கு தாங்க மாட்டேங்குது, 50% இருந்தா எப்படி நமக்கு தாங்கும், அது தாங்காதுன்னு சொல்லி நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். ஆனாலும் புள்ளி விவரம் எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க, பன்னியை ரொம்ப வெறுக்கக்கூடிய நாடுகள் எது, பன்னியை ரொம்ப விரும்பக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஹாலாந்து, டென்மார்க் இதெல்லாம் பன்னியை சக்க கூட போடக்கூடிய ஆட்கள் அந்த நாட்டில் உள்ளவன்லாம். இந்த மாதிரியான ரொம்ப பன்னி திங்கிற ஆட்கள்லாம் எங்க இருக்கிறான் போய் ஒரு சர்வே எடுக்கிறான். இந்த பன்னீர் ரொம்ப வெறுக்கிறவன்லாம் எங்கிட்ட பார்க்க இருக்கிறான்னு கேட்டா அரபு நாட்டில் இருக்கிறான், முஸ்லீம் நாடுகள்ல அவன் பன்னியை தொடவே மாட்டான். அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா நடுத்தரமா இந்தியாவை விட்டுவிட்டான். ஏன்னா இந்தியாவில் திங்கிறவனு திங்காதவன் கலந்து இருக்கிறான், அதனால இதெல்லாம் விட்டுவிட்டான். பன்னி அறவே தொடாதவன் இருப்பாரு பாருங்க. அந்த நாட்டில் உள்ள மக்களையும் பன்னியை வந்து ரொம்ப எதுக்கெடுத்தாலும் பன்னியை சாப்பிட்டு இருப்பானே அந்த நாட்டு மக்களையும் வந்து ஒரு ஆய்வு பண்றான். அந்த இதய வீக்கம் இதயம் வந்து சைஸ் பெருசாகிடுறது. அந்த இதய வீக்கம்ங்கிற நோயினால அந்த நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க இந்த மாதிரி பன்னிக்கறி அதிகமா திங்கக்கூடிய நாடுகள்ல ஒப்பிட்டு பார்க்கறான். இதய வீக்கம்ங்கிற நோயினால் 1,00,000 பேர் இருக்கான்னு வைங்களேன், ஐரோப்பால 1,00,000 பேர் இருக்கான்னு வைங்களேன், அதுல வந்து ஒரு 100 பேர் ரெண்டுலையும் சேர்ந்து 100 பேர் இதய வீக்கத்துல செத்தான்னு சொன்னா இங்கிட்டு 1,00,000 அங்கிட்டு 1,00,000 எடுத்துக்கிறோம். அதுல மொத்தத்துல 100 பேர் என்ன செய்யறான், இதய வீக்கத்தினால இதயம் பெருசாகி விடுவது. இதயம் பெருசாகி போன நோய் காரணமாக மரணம் ஏற்படும் பாருங்க. இதயம் பெருசான மரணம் வந்துடும்ல. இதயம் வந்து அது கூட கேப்போட இருந்தா தான் பம்பிங் பண்ண முடியும். அப்படி ஊதிக்கிருச்சுன்னா எப்படி அமுக்கும், ஊதிக்கிருச்சுன்னா அதுக்கு கேப் இருக்காது. கேப் இருந்தா தான் உங்களுக்கு ரத்தத்தை அமுக்கி விடும். கேப் இல்லாத அளவுக்கு இதயம் ஊதிக்கிருச்சுன்னு சொன்னா அது வந்து இதயம் வந்து உடம்புக்கு சப்ளை பண்ண முடியாது, விரிய முடியாத, விரிஞ்சி சுருங்குற அளவுக்கு இப்படி இருக்கணும். அப்படிதான் விரிய முடியும். இப்படி வச்சுட்டு ஒரே அமுக்கி பிடிச்சுன்னா, இப்படி வச்சு ஒரே நின்றுச்சுன்னா என்ன செய்யாது, பம்பிங் நடக்காது. பம்பிங் இல்லாத காரணத்தினால என்னவாகிறாங்கன்னா சீக்கிரமே செத்து போயிடுறாங்க. இது வந்து இந்த பன்றி சாப்பிடக்கூடிய நாடுகள்ல இதயம் பெருசாகி போய் ஊதி போய் சாகக்கூடியவர்கள் வந்து 80% என்றால் இதுல 20% இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான். ஏன்னு கேட்டா இவன் இது அரபு நாட்டை பண்ணனால இப்படி இருக்கிறான். ஏன்னாட்டா இவன் பண்ணியை திங்காட்டா கூட நல்ல ஒரு ஆடை திம்பான், ஒரு ஆள் வந்து ஒரு ஆட்டை திம்பான். அதனால ரொம்ப கொழுப்பு ஏறுது. 3 ஆடு திண்டா ஒரு பண்ணிக்கு சமமா போயிரும்ல. 17% இருக்குல்லங்க, 3 ஆடு திண்டான்னு சொன்னா கொழுப்பு கணக்கில் என்ன ஆயிருது, 50% முடியாது இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு நாட்டில் போய் எடுத்துட்டான். நம்மள மாதிரி ஏழைப்பாளைய டெஸ்ட் எடுத்தான்னு வைங்க, நம்ம 0 100 இருப்போம். நம்ம எவ்வளவு இருப்போம், நம்ம 0 தான் இருப்போம். இதயம் வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள். ஏன்னா நம்ம என்ன பெருநாளைக்கு ஒரு 1/2 கிலோ கறியா வாங்கி சாப்பிடுவோம். அப்படி அவன் என்ன செய்யறான், டெய்லி ஒரு 3 ஆடை சாப்பிடுறான். அந்த மாதிரி சாப்பிடுறவனை போய் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதனால யாருக்கு இந்த சதவீதம் கூட வருது, இல்லைன்னா என்ன இருக்காது, இவ்வளவு கூட இருக்காது, இதோட ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த கேடு அதிகரித்ததற்கு எது காரணம். இந்த பண்ணியை தவிர வேற அவனுக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதுதான் முக்கியமான காரணம் என்று சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறாங்க, இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னு கேட்டா, பன்றியுடைய இறைச்சியில வந்து ஒரு நாடாப்புழு ஒரு புழு இருக்கிறது, ரொம்ப சின்ன ஒரு புழு இருக்கிறது. அந்த புழு வந்து அந்த இறைச்சியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த புழுவை எல்லாம் வெளியேறுவது கிடையாது, சாவுறதும் கிடையாது. அந்த நாடாப்புழுவுடைய ஒரு தன்மை என்னன்னு கேட்டா, எவ்வளவு வெப்பத்திலையும் அது மட்டும் சாவாது. ஒரு இறைச்சியை நம்ம வேக வச்சோம்னு சொன்னா அதுல கிருமியோ மற்ற எதுவோ இருந்தாலும் செத்துருமா இல்லையா, செத்துரும்.
சமைக்கிற அளவுக்கு உள்ள அந்த வெப்பத்தை நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அதுல கிருமிகள் இருந்தா கூட அது நினைஞ்சிரும். அதுக்கு தானே சமைக்கிறோம். சமைப்பதன் மூலமாக அது காய்கறியா இருக்கட்டும், ஆடு மாடு எதுவா இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் சமைச்சிட்டோம்னு சொன்னா அதுல உள்ள கிருமி நினைஞ்சிரும், செத்து போயிடும். அப்ப கிருமிகள் எதுவும் வாழ முடியாது. இந்த நாடாப்புழு, பன்றி இறைச்சியில் இருக்கக்கூடிய இந்த நாடாப்புழு மாத்திரம் அது எப்படிப்பட்ட தன்மை உள்ளதா இருக்குன்னா, எவ்வளவு பெரிய ஒரு வெப்பத்திலையும் அது சாவவே சாவாது. அந்த இறைச்சியை நீங்க எத்தனை ஒரு 24 நாளைக்கு அதுல வேக வச்சுட்டு நெருப்புலே போட்டு எடுத்தாலும் சரிதான், அது கரையிற அளவுக்கு நீங்க எடுத்தாலும் சரிதான், இறைச்சி வேண்டா கரையுமே தவிர அதுல இருக்கக்கூடிய நாடாப்புழுக்கள் என்ன செய்வதில்லை, சாவது. அதிகபட்ச வெப்பத்திலையும் ஒரு சாகாத ஒரு பொருள் ஒரு பிராணியுடைய இறைச்சியில் இருக்குன்னா அது எப்படி மனசு திங்கலாம்? அது போய் உள்ள போனா நமக்கு இந்த வெப்பத்திலையும் சாவாத ஒண்ணு நமக்குள்ள போய் என்ன வேலையெல்லாம் செய்யும் அப்படி யோசிக்கணுமா இல்லையா? அப்ப அந்த எவ்வளவு வெப்பத்திலையும் சாவாத ஒரு கேடு தரக்கூடிய அந்த புழு எதுல இருக்குது, பன்றி இறைச்சியில் இருக்குன்னு சொல்லி அதுக்கு நாடாப்புழுன்னு சொல்லி அது பேர் வச்சிருக்கிறான். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம். அப்ப இதனால என்ன ஏற்படுதுங்கிறான்னு கேட்டா விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு சொல்றான், பன்றியுடைய இந்த இறைச்சியின் காரணமாக 66 நோய்கள் வருது. எத்தனை நோய்? 66 நோய்களுக்கு எது காரணங்கிறான்? இந்த பன்றி இறைச்சி காரணம். இன்னும் சொல்ல போனால் நீங்க டிவில எல்லாம் அடிக்கடி விளம்பரம் பார்ப்பீங்க. என்ன விளம்பரம் பார்ப்பீங்க? வீடுகளுக்கு அருகே பன்றிகளை வளர்க்காதீர்கள், படுபயங்கரமான மூளை காய்ச்சலுக்கு ஆளாகாதீர்கள். நம்ம நாட்டு டிவியில அரசாங்கத்திலும் தரக்கூடிய விளம்பரத்தில் என்ன கொடுக்கறான்? வீடுகளுக்கு அருகே பன்றியை வளர்க்காதீங்க, படுபயங்கரமான மூளை காய்ச்சலுக்கு நீங்கள் ஆளாகாதீர்கள், பலியாகாதீர்கள். அப்ப இந்த மூளை காய்ச்சல் ஒரு காய்ச்சல் பரவுது பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த பன்றியோட நெருக்கமாக பக்கத்தில் வாழ்வதுதான். திங்கிறது கூட இல்ல, பக்கத்தில் இருக்கிறதுனாலயே அந்த பன்றிகள் மூலமாக இந்த மூளை காய்ச்சலுக்கு உரிய அந்த கிருமி கேட்டா அது எதனால வருது? இதுல வித்தியாசமான இறைச்சி, அதுக்கு வித்தியாசமான ரத்தம், கழிவுகள்லாம் வெளியேறாத ஒரு உடம்பா இருக்கிறது. அதுல போய் கொசு உட்கார்ந்து அதை குடிச்சிட்டு உங்களை ஒரு போடு போட்டோம்னா அதுல எடுத்துட்டு சரக்கு சப்ளை பண்ணிடுது. வேற ஒண்ணும் கிடையாது. வீட்டுக்கு அருகே வளர்க்கறதுனால அது என்ன பிரச்சனை? திங்கவெல்லாம் இல்ல, நம்ம பன்றியை சாப்பிட கூட வேணாம், நமக்கு பக்கத்தில் வளர்த்தோம்னாலே போதும். அந்த பன்றியுடைய ரத்தம் வித்தியாசமான சுத்தப்படுத்தப்படாத ரத்தமாக இருக்கிறது. அதனுடைய இறைச்சி சுத்தப்படுத்தப்படாத, இயற்கையாக அல்லாஹ் எல்லாத்தையும் சுத்தமாக்குறான்ல, அந்த மாதிரியான சுத்தமாக்கக்கூடிய செக்ஷன் இல்லாத காரணத்தினால படைச்சவனுக்கு எல்லாம் தெரியும்ல. இதெல்லாம் முக்கிய கவனிக்க வேண்டிய. இது எப்படி நமக்கு தெரியுது? அல்லாஹ் 14 நூற்றாண்டுக்கு எப்படி தெரியும்? நமக்கெல்லாம் தெரியாது. எவன் இந்த செக்ஷனை எடுத்தான் அவனுக்கு தெரியும்ல. இந்த பன்றிக்கு இந்த நம்ம இதெல்லாம் வைக்கல, இதனுடைய ரிசல்ட் இப்படித்தான் இருக்கும் அவனுக்கு தெரியுமா இல்லையா? அதனால நமக்கு ஹராம்னு சொல்றான். இது இறைவனுடைய மார்க்கம். அல்லாஹ் அந்த காரணத்தினாலதான் அவனுக்கு இதெல்லாம் தெரியுது. முகமதுக்கு இதை சொல்ல இயலாது, மனிதருக்கு இதை சொல்ல இயலாது. 1400 வருஷத்துக்கு முந்தி வந்த எந்த மனிதராலும் இதை சொல்ல முடியாது. என்ன செய்யறான்? இந்த பன்றியில கொசுக்கள் போய் கடிச்சிட்டு நம்ம மேல உட்காருமையான, நம்மளையும் கடிக்குமையானால் மூளை காய்ச்சல் வந்துவிடும். ஏன்? அதுல உள்ள ரத்தத்துல மூளை காய்ச்சல் தர கொஞ்சம் நாடாப்புழு இருக்குது, பல கிருமிகள்லாம் இருக்குது பாருங்களேன். அப்ப அதனாலேயே வருதுன்னா திண்டா எப்படின்னா சும்மா ஊசி போடுறதுக்கு இந்த மாதிரி வருதுன்னு சொன்னா, கொசு ஊசி போடுறதுனால நம்ம சாப்பிட்டா என்னவாகும்? அப்ப அதை யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு பயங்கரமான விஷயம் தான். இன்னும் சொல்ல போனால் மூளை காய்ச்சலுக்கு பன்றி காய்ச்சல் ஒரு காய்ச்சல் இருக்குது. மூளை காய்ச்சல் மாதிரி காய்ச்சலுக்கு என்ன பேரு? பன்றி காய்ச்சல் ஒரு காய்ச்சல்லாம் இருக்கிறது. இப்படி பலவிதமான 66 வியாதிகளை சொல்றான். அது பெரிய டீப்பாக மருத்துவ ரீதியாக உள்ள ஒரு மேட்ரு, ரொம்ப ட்ரை ஆகி போயிடும். அதெல்லாம் நம்ம பொதுவா தெரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா, பன்றியில அதனுடைய இறைச்சியை சாப்பிடுவதனாலும் அதனோடு ஒட்டி பழகிற காரணம், நெருங்கி இருக்கிற காரணத்தினாலையும் நமக்கு பாரதூரமான 66 விதமான இதயம் சம்பந்தப்பட்டது, ரத்தம் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, காய்ச்சல் சம்பந்தப்பட்டது, இப்படி பலவிதமான நோய்களை அது நமக்கு பரிசாக தருகிறது என்று சொல்லி இப்ப அதை ஆய்வு பண்ணி இதையும் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு மெசேஜா. அடுத்து இப்ப கிட்டத்துல இருக்கிறதுனால பன்றிய ஹராம்னு நீங்க தடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம கிட்டே வச்சுக்கிற மாட்டோம்ல. ஹராமுன்னு இப்ப எலிய யாராவது எடுத்து வளர்க்குவாங்களா? வீட்டுல செல்ல பிராணின்னு எலி வளர்க்க மாட்டாங்க. அது தொடக்கூடாது, சாமா வேணாம், கெடுதி. அப்ப கெடுதிங்கிற மாதிரி நமக்கு தடை செய்யப்பட்டு விட்டால் நம்ம ஏன் பண்ணி வளர்க்க போறோம்? நம்ம வீட்டுல ஏன் கிட்ட பண்ணி நிக்க போகுது, வரட்டி அடிச்சிருவோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு வெறுப்பு நம்ம சமுதாயத்து மனித குலத்துக்கு நன்மை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? பன்றியை ஹராமாக்கி இருக்கிறான். இன்னைக்கு கண்டுபிடிச்சு நம்ம வழங்கிக் கொள்கிறோம். அது அடுத்து என்ன பிரச்சனை கேட்டா, அந்த பன்றியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வகையில மனித குலத்துக்கு எதிரியா ரொம்ப பெருகிறது.
ஏன்னா ஒரு பொருளை திங்கலான்னு சொல்லிட்டா அதை பெருக்கிறதுக்குள்ள திட்டம்லாம் போடுவான்ல. திங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா பெருக்கிறதுக்குள்ள ஐடியாவெல்லாம் எவனுக்கு வராது. திங்கலாம்னு சொல்லிட்டோம்னு சொன்னா அதை பெருக்குவானா இல்லையா? சிங்கம் புலி எவனாவது பெருக்கிறானா? உலகத்துல இத்தனை சிங்கம் தான் இருக்கு, இத்தனை புலி தான் இருக்குன்னு என்ன சொல்லி போடுறாங்க? ஆடை பெருக்கிறான், மாட்டை பெருக்கிறான், முயலை பெருக்கிறான். அது பெருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சீக்கிரம் குட்டி போட என்ன செய்யலாம்? அதுக்கெல்லாம் ஐடியா பண்றானா இல்லையா? அது ஏன் பண்றான்? மனிதர்கள் திம்பாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிடும்போது மார்க்கெட் பண்ண முடியும், நிறைய தேவைகள் இருக்குங்கிற மாதிரி. அப்ப பன்னியை சாப்பிடணும்ன்ற ஒரு உணவுப் பொருள் என்று நம்ம அங்கீகரிச்சிட்டோம் என்று சொன்னால், அப்ப நிறைய அதை உற்பத்தி பண்ண ஆரம்பிப்போம். உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பல பிரச்சனைகள் வருமா இல்லையா? அதுல வேற ஒரு விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும். என்னது? மற்ற விலங்கினங்கள் ஒன்னு நான்வெஜ் இருக்குது, அது அது காட்டுல வேட்டையாடி சாப்பிட்டுக்கணும். அது நம்ம உணவுக்கு போட்டியா வர்றது இல்ல. சிங்கம் புலிகள்லாம் இருக்குன்னு சொன்னா நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஆனை சட்டியை உருட்டி மீனை திண்டா போயிடுது. அது அசைவத்தை சாப்பிட்டாலே நம்மளுக்கு போட்டியா அது வேற செக்ஷன். அது காட்டுக்குள்ள இருக்கு. அங்க உள்ள முயல், அங்க உள்ள மானு நமக்கு தொடர்பு இல்லாத ஜீவன்களை பிடிச்சு சாப்பிடுறதே தவிர, நம்ம வீட்டுல ஒரு கிலோ இறைச்சி ஆக்கி சாப்பிட்டுருக்கோமே, இதை தேடிக்கிட்டு எந்த புலியாவது உங்க வீட்டுக்கு நுழைஞ்சு உங்க உணவுக்கு போட்டியா உங்க வீட்டு இறைச்சி திண்டா போகுது? அது இறைச்சியை திங்க மட்டும் சொன்னா நமக்கு போட்டியா நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படுத்துற வகையில் சாப்பிடாது இல்லையா? அது அப்படி போயிடுது. சில பிராணிகள் இருக்கிறது, அது இலதலைகளை புல் பூண்டுகளை சாப்பிட்டு அது வாழ்ந்து கொள்ளுது. சும்மா லேசாக வேண்டுமானால் சில பிராணிகள் மாமிசமும் சாப்பிடும். சில பறவைகள் லேசாக மாமிசமும் சாப்பிடும். அதிகப்படியாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பெரும்பாலும் ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், வைக்கோல்லே அதனுடைய வாழ்க்கை ஓடி போயிடும். ஆடா இருந்தா இலதலையிலே அதனுடைய வாழ்க்கை ஓடி போயிடும். நம்முடைய அரிசி பருப்பு இதெல்லாம் அதுக்கு விருப்பமான உணவா இருக்காது. நம்ம மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கு பாருங்களேன், தானியங்கள், அந்த கொட்டைகள், பழங்கள், இதுகள் எல்லாம் இதுக்கு விருப்பமானது கிடையாது. இந்த பன்னியை நிறைய நீங்க வளர்க்கணும்னு ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு நல்லா செத வைக்கணும்னு சொன்னா இலதலையை அதுக்கு பத்தாது. இலதலையை தாண்டி என்ன செய்யணும்னா மனுஷன் திங்கிற உணவுக்கு அது ரொம்ப போட்டியா வருதுங்கிறான். ஞானிகள் என்ன செய்யறான்னு கேட்டா, மனுஷனுக்கே சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடா இருக்கும் பொழுது அதை பெருக்க ஆரம்பிச்சுன்னு வைங்க, அதுக்கு போடுற அந்த பழங்களும் அதுக்கு போடக்கூடிய தானியங்கள் மனித உணவுக்கு போட்டிங்கிற ஒரு நிலையில அது அதிகமா சாப்பிடுகிறது. அந்த வகையிலையும் பொருளாதார ரீதியாகவும் மனித குலத்துக்கு அதனால் நஷ்டம் ஏற்படுதுங்கிறத எல்லாம் ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். இது ஒரு வகையில இருக்குதா? இதுக்கு உள்டாவா இன்னொரு அதிசயமான ஒரு உண்மையும் இருக்கிறது. அந்த உண்மையும் கூட பன்னியை சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் அது ஆதாரமா நிக்கிறது. அது என்ன உண்மை? பன்றியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அந்த ரத்தத்தில் எவ்வளவு அசுத்தங்கள் இருந்தாலும், அதனுடைய இதயத்தில் எவ்வளவுக்கு மற்ற இதயங்கள்ல இருந்து வேறுபட்டு இருந்தாலும், என்னமோ தெரியல அல்ல அதிசயமாக அதுல ஒரு வித்தியை வைத்திருக்கிறான். அந்த பன்றியுடைய இதயமும் பன்றியுடைய ரத்தமும் தான் மனிதனுடைய இதயத்திற்கு, மனிதனுடைய ரத்தத்துக்கு நெருக்கமா இருக்குன்னு சொல்றான். மனுஷன் குரங்குல இருந்து வந்தாலும் சொல்றான்ல, இதயத்தை பார்த்தா சம்பந்தமே இருக்காது. மனுஷன் இதயம் வேற, குரங்கு இதயம் வேற, ரெண்டுக்கும் மேட்சே ஆகாது. ஆனால் மனிதனுடைய இதயம் போலவே பம்பிங் பண்ணக்கூடிய செக்ஷன்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பன்றிக்கு தான் நெருக்கமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஒருவேளை ஒரு காலத்தில் இந்த பன்றி இதயத்தை மனுஷனுக்கு பொருத்த முடியும் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடும் போல இருக்கு. ஒரு சோதனையில அதுதான் நெருக்கமா இருக்குன்னு சொல்றான். அதே மாதிரி பன்றியுடைய ரத்தம், எல்லா ரத்தத்தையும் மனுஷ ரத்தத்தையும் பார்க்கும்போது எதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கிறது? பன்றியுடைய ரத்தம் மனுஷ ரத்தத்துக்கு நெருக்கமாக இருக்கிறது. அப்ப நம்முடைய மனிதனுடைய இறைச்சிக்கு மனிதனுடைய ரத்தத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒன்றை மனிதன் இப்படி சாப்பிடுவது? மனுஷன் இறைச்சி மனுஷன் நீங்கலாமா? நம்ம இறைச்சி நம்ம திண்டா சரியா இருக்குமா? அந்த வகையில் அந்த தன்மைகளை வச்சு பாத்தீங்கன்னா கிருமிகளை மைனஸ் பண்ணிட்டு, இந்த பன்றியுடைய ரத்தத்தில் கிருமிகள்லாம் இருந்தாலும் அதை மைனஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்துக்கு அதனுடைய இது அதனுடைய அடர்த்தி, அதுல இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்றாங்கல்ல மருத்துவ ரீதியா, அதுகெல்லாம் கரெக்டா நெருக்கமா வருது. ஃபுல்லா இல்ல, ஒரு நெருக்கமா வருது. ஃபுல்லா அந்த பன்றி ரத்தத்தை பிடிச்சு ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு ஆய்வுல தான் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நெருக்கமா இருக்குது. அப்ப அந்த வகையில் நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரத்திலையும் இந்த பன்றிங்கிறது ஒரு தடை செஞ்சது சரிதான், நமக்கு தேவையில்லாத விஷயம், 66 நோய்க்கு நம்ம ஏன் ஆளாவணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். ஆனா இந்த காரணங்களை எல்லாம் நம்ம இந்த காரணத்துக்காக ஹராம்னு சொல்லக்கூடாது. இறைவன் இது அல்லாம இன்னும் என்னத்தை கண்டுபிடிப்பான். இன்னைக்கு வரைக்கும் இவன் கண்டுபிடிச்சு சொல்றது இவ்வளவு. இதையெல்லாம் மிஞ்சக்கூடிய இதை விட ஒரு பெரிய காரணம் கூட அடுத்த நூற்றாண்டிலேயே, அடுத்த வருஷத்துல, அடுத்த மாசத்திலேயே கூட கண்டுபிடிக்கப்படலாம். இறைவன் நமக்கு ஒன்றை தடை செய்திருக்கிறான் என்றால் படைத்தவனுக்கு தெரியும் அது எது ஏற்றது எது ஏற்றது இல்ல, எது நமக்கு நன்மை தரும் எது நன்மை தராது என்று தெரியும். அதை இன்றைய அறிவியல் உலகம் நிரூபிச்சு காட்டி இது தனிச்சு விளங்குதா இல்லையா? இப்படி இஸ்லாம் தடுத்திருக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு அறிவியல்ல இருந்து இவ்வளவு பெரிய நல்லதை போய் தடுத்து விட்டாங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அதாவது சும்மா குருட்டாம்போக்குல முகமது வாயில வந்தபடி அதை திங்காத இதை திங்கான்னு விட்டு அடிச்சிருந்தான்னு வைங்க,
பிற்காலத்தில் என்ன பண்ணிடுவான், இந்த மனுஷனை பாடுற எவ்வளவு நல்ல விஷயம், இதெல்லாம் போடக்கூடாதுங்கிறாரு, இதனால எவ்வளவு ரத்தத்தை குடிச்சா எவ்வளவு சத்து, செத்து போன பணத்தை திண்டா எவ்வளவு நல்லதுன்னு அப்படி கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அவர் எதை கூடாதுன்னு சொன்னாரோ அதான் கரெக்ட்னு இப்ப நீங்க சொல்றியா இல்லையா? அவர் கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயம் தப்பா சொல்லிட்டாரு, இதான் சரின்னு உன்னால ரிப்போர்ட் பண்ண முடியுதா? 14 நூற்றாண்டு போயும் கூட அவர் எதை திங்க கூடாதுன்னு சொன்னாரோ அது கரெக்ட் தான். அவர் எதை திங்கலான்னு அனுமதிச்சார் அதான் கரெக்டா இருக்குன்னு சொல்றியா இல்லையா? அப்ப இது தனிச்சுதான் விளங்கு, சந்தேகமே கிடையாது. இப்படி ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சில உதாரணங்களுக்காக தான் இதுவே தலைப்பு. அப்புறம் மறுபடியும் நம்ம போய் மறுபடியும் போர் அடிச்சிடக்கூடாது. விஞ்ஞானம்னா நிறைய பேருக்கு போர் அடிக்கிறதா ட்ராக்கை மாற்ற வேண்டியா போச்சு. அதனால இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இஸ்லாம் ஒரு விஷயங்களை நமக்கு தடுக்கிறது என்று சொன்னால் காரணம் தெரியாவிட்டாலும், இந்த தங்கத்தை கூட ஆய்வு பண்ணி சொல்றான், தங்கத்தினால ஆண்கள் அணியக்கூடாது, பெண்கள் அணியலாம், இதே முடிச்சு வேறுபடுத்துது. அது தோலை ஆய்வு பண்றாங்க. மனிதனுடைய தோள்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆம்பளையுடைய பாடிக்கும் பொம்பளைய பாடிக்கும் மத்தியில் ஒரு பெரிய வேறுபாடை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. என்ன வேறுபாடுன்னு சொன்னா, நம்முடைய இறைச்சிக்கும் நம்ம தோலுக்கும் மத்தியில, இறைச்சி மேல உள்ளது தோல், உள்ளது இறைச்சி, இந்த தோலுக்கும் இறைச்சிக்கும் மத்தியில பெண்களுக்கு மாத்திரம் ஒரு மெல்லிய ஒரு திரை இருக்கிறது. அது இந்த தங்கத்துல ஒரு தன்மை என்னன்னு கேட்டா, அதிலிருந்து சில கதிர்கள் புறப்படுகிறது. அதை உள்ள ஊடுருவதனால சில ஹார்மோன்களை, ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய மனிதனுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்களை என்ன செய்து பாதிக்கிறது. அந்த ஹார்மோன்கள் பாதிப்பினால பலவித கேடுகள் வருகிறது. என்னமோ தெரியல, அதிசயமான முறையில் அந்த பாடியிலே அந்த ஃபில்டர் பண்ணக்கூடியது அவங்க உடம்புல இருக்கும் பொழுது அந்த தங்கத்தினால ஊடுருவி அந்த ஹார்மோனை பெண்களுக்கு பாதிக்க முடியறது இல்ல, ஆண்களுக்கு அது பாதிக்குது என்றெல்லாம் கண்டறிந்திருக்கிறார்கள். இப்படி நிறைய இந்த ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கொண்டால் அதுலயே நிறைய அறிவியல்கள் இருக்கிறது, முன்னாடி கண்டுபிடிச்சது. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க வழங்கி கொண்டு இந்த அறிவியலுக்காக தான் ஹராம் விளங்கிட கூடாது. வழங்குதா? இதுக்கு மிஞ்சின வேற பெரிய அறிவியல் கூட நாளைக்கு வரலாம். இது இன்னைக்கு இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி இதை விட பயங்கரமான ஒரு விஷயங்கள் வரலாம். ஆனா இந்த நவீன உலகத்தில் கூட இது இஸ்லாம் உண்மையான மார்க்கங்கிற பொறுப்பாவதா இல்லையா? இப்படி இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த மாதிரியான எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு அதை செய்யாத, இதை செய்யாத, இதை திங்காத, போவாதன்னு சொல்றது எதை சொன்னாலும் கரெக்டா இருக்கிறது. அதாவது நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பன் எப்படி பிள்ளைகளுக்கு அதிக கண்டிஷன் போடுவானோ, ஒரு பொறுப்புள்ள ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் எப்படி குடிமக்கள் விஷயத்துல அதிகமான கண்காணிப்பும் கண்ட்ரோலும் பண்ணுமோ, அதுக்கெல்லாம் மிஞ்சின வகையில இறைவனுடைய மார்க்கமா இருக்கிறதுனால ஏனோ தானே எனக்கு காணிக்கையை போட்டு போய்கிட்டே இரு, 2 உக்கியை போட்டு 2 கும்பிட போட்டு போய்கிட்டே இருன்னு சொல்லக்கூடிய மார்க்கமா இது இல்லாம, உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் தலையிட்டு முடியாது, இது இப்படித்தான் செய்யணும், உட்காண்டா இப்படித்தான் உட்காந்து, எந்திரிச்சா இப்படித்தான் செய்யணும், வியாபாரத்தை எப்படி பண்ணணும், இப்படி ஒன்லையும் தலையிட்டு எல்லாத்திலையும் தலையிடுவதை எதை காட்டுதுன்னு கேட்டா, இந்த மார்க்கத்திற்கு நம்ம மேல உள்ள அக்கறையை காட்டுது. தலையிடலன்னு அக்கறை இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்திலையும் ஒரு தலையிடல என்ன அர்த்தம், நம்ம மேல எவ்வளவு கருணை, நம்ம நல்லா இருப்பதில் இந்த மார்க்கத்துக்கு எவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்கிறது, அக்கறை இருக்குது என்பது காட்டுகிறது. உதாரணமா இந்த பொருளாதார ஒரு ஒன்னொன்னா எடுத்து பாருங்களேன், அதுக்குள்ளே நுழைஞ்சா பொருளாதாரம்னே ஒரு அடுத்த வருஷம் பேசலாம், அவ்வளவு விஷயம் இருக்கிறது. தனித்தவனங்க இஸ்லாம் மாதிரி இஸ்லாமிய பொருளாதாரம் மாசக்கணக்கில் பேசிட்டு இருக்கலாம், இஸ்லாமிய அரசியல் மாசக்கணக்கில் பேசிட்டு இருக்கலாம். பட்டியல் புள்ளி விவரங்கள் மட்டும் புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி இந்த பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுல உள்ள அனைத்திலையும் தலையிடும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வியாபாரம் பண்றது ஒரு இடத்துக்கு வியாபாரம் பண்ணிக்கன்னு சொல்லிடும். வியாபாரத்தில் என்ன செய்யும், அளவு நிறுவை ஒழுங்கா வச்சுக்க, பொய் சொல்லாத, வெளியே ஒண்ணு காட்டி உள்ள ஒண்ணு வச்சு வித்துவிடாத, அதே மாதிரி தீமை தரக்கூடிய பொருளை பீடி சிகரெட் இந்த மாதிரி மக்களுக்கு கேடு தரக்கூடிய பொருள்களை வித்துறாத, தேவைப்படும் போது பதுக்கி வச்சுக்கிறாத, எல்லாத்திலையும் ஒன்னொன்னையும். அதாவது பெரிய அரசாங்கங்கள் கண்டுபிடிக்குமே, 20ஆம் நூற்றாண்டு அரசாங்கம் தான் இந்த பதுக்கல் போக்குவரத்து எல்லாம் பெரிய குற்றம் அறிவிச்சிருக்கிறாங்க. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி என்ன செய்யறது, பதுக்கல் பண்ணிடாத, ஒரு ஆள்கிட்ட விலை பேசிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு ஆள்கிட்ட இன்னொரு கள்ளத்தன்மை வேற ஒரு பேசாத, இது எவ்வளவு நான் பேசிட்டு இருக்கோம்னா வேணான்னு சொல்ற வரைக்கும் அந்த அடுத்த ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, இதுல எல்லாம் ஒழுங்கா இருந்துக்க. அதே மாதிரி கொஞ்சம் பெருந்தன்மையா ஒரேடியா நூல் பிடிச்ச மாதிரி நிக்காம பெருந்தன்மையா நடந்துக்க. உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு நீ வாங்காத ஒண்ணு வித்துறாத, கையில வச்சுக்கிட்டு தான் வைக்கணும். உற்பத்தி ஆகாத ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துல உற்பத்தி ஆகிற 50 தேங்காய் 1000 ரூபான்னு சொல்லக்கூடாது. மரத்துல தேங்காய் வருமா வராது யாருக்கு தெரியும்? ஒரு தென்னை மரத்தை மட்டும் காட்டி இந்த மரத்தில் எத்தனை தேங்காய் உற்பத்தி ஆகுமோ அத்தனை தேங்காய் நீங்க எடுத்துக்க எனக்கு 1000 ரூபாய் கொடுன்னா, ஒரு தேங்காய் கூட வராட்டி இந்த 1000 ரூபாய் இப்படி ஹலால் ஆகும். அப்ப காய்ச்சி கிடக்கிற தேங்காயை காட்டி விற்கலாம், அந்த இருக்கு தேங்காய் அது ஓகே. தேங்காய் வருமா வராதான்னு தெரிஞ்சு தேங்காய் மரத்தை வைக்கிறது, பனை மரத்தில் உள்ள பனங்காயை வைக்கிறது, பேரிச்சை மரத்தில் உள்ள வெறும் பேரிச்சை மரத்தை காட்டி இதுல உற்பத்தி ஆகிற எல்லாம் உனக்கு, எனக்கு 10,000 ரூபாய் கொடு, இந்த விளையாட்டுலாம் இதெல்லாம் எல்லாத்துலயும் தலையிட்டு இதை சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதிகப்படியா உபரியா இருக்கிற தண்ணியை வித்துற ஒரு வியாபாரம்னா
எல்லாத்தையும் பார்க்குது. அது தண்ணி மனுஷன் வாழ்றதுக்கு முக்கியமானதுடா. எக்ஸ்ட்ரா எல்லாம் உனக்கு தண்ணியை தந்தான்னு சொன்னா ஏழைப்பாளையில் சும்மா கொடு. தண்ணி எதுக்கு நீ விற்கிற? மினரல்ங்கிறது வேற, சுத்தப்படுத்தி அதுக்காக விற்கிறது வேற. சும்மா கிடக்கிற தண்ணி என்ன செய்யக்கூடாது, நம்ம எக்ஸ்ட்ரா இல்லாம கேணியில, கிணத்துல, நம்முடைய தோட்டம் துறவுகள்ல, ஊரணியில இதெல்லாம் தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும், தேவைக்கு மேல இருந்தா பிடிச்சிட்டு போங்க, எடுத்துட்டு போங்க, யார் வேணாலும் எடுத்துக்கிறங்க, இப்படி நீங்க சொல்லுங்க, அதை வித்துறாதீங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி அந்த காலத்துல விற்பனை செய்ய வாங்கின்னு கேட்டா ஒரு கல்லையும் முள்ளையும் இப்படி எறிவாங்க. என்ன செய்யறது, 1000 ரூபாய், இது எவ்வளவு தூரம் போய் உழுவுதோ அவ்வளவு 10,000 ரூபாங்கிறது. அதாவது ஒரு கள்ளத்துக்கு எரியறதுங்க, நிலத்தை விற்கிறதுக்காக வேண்டி விற்பனை செய்யறது. இது எவ்வளவு தூரத்துக்கு போய் இந்த கல் உழுவுதோ அவ்வளவு தூரத்துக்கு உள்ளது 1,00,000 ரூபாய் அப்படிங்கிறது. இது என்ன, இது வியாபாரமா? இது அட எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சொல்றான்னு கேட்கணும். வியாபாரம் எப்படி பண்ணணும்? நீ நிலத்தை விற்கிறாந்தா எத்தனை ஸ்கொயர் ஃபீட், துணியை விற்கிறாந்தா எத்தனை மீட்டரு, அதை சொல்லுவியா? இதுக்குள்ள எவ்வளவு இருக்குது அவ்வளவு உனக்குண்டா, அதுக்குள்ள என்ன இருக்கு, எவ்வளவு இருக்கு? ஒரு பண்டலுக்குள்ள துணியை சுத்தி இது நல்ல துணி உள்ள வச்சிருக்கிறேன், இது எத்தனை மீட்டர் இருக்கு, அத்தனை மீட்டர் உனக்கு தான் 1000 ரூபாய் கொடுன்னா அது எத்தனை மீட்டர் இருக்கு? உள்ளுக்குள்ள துணியை சுத்தி வச்சிருப்பியா? துணியை சுத்துறோம்னு சொல்லி ஒரு கட்டை வச்சிருந்தேன்டா அது 40 மீட்டர் சுத்திருமே. அப்ப அந்த மாதிரி இது என்னத்தை வச்சுக்கிற, விரிச்சு காட்டு, மீட்டருக்கு எவ்வளவு சொல்லு, அந்த துணி என்ன தரத்துல உள்ளது, நல்ல துணியா, பருத்தியா, காட்டனா, நைலானா, சில்கா, என்ன மேட்ரு? இப்படி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அதுல போய்கிட்டு அதை ஒழுங்கா பண்ணுன்னு சொல்லுது. அது மாதிரி வியாபாரம் பேசிக்கிட்டே இருக்கிறோம், இது வாங்கியாச்சு, பில்லையும் போட்டாச்சு, பில்லு போட்டவன என்ன செய்யறான், இல்லங்க எனக்கு பிடிக்கலங்கிறோம், போட்டவன் இதெல்லாம் சொல்லாத. இடத்தை விட்டு காலி ஆகிற வரைக்கும் வியாபாரத்தை கேன்சல் பண்ற உரிமை இருக்கு. என்ன பில்லு கேன்சல் என்ன கொலையா பண்ணி போடுவாங்க அரசாங்கத்துல. பில்லு போட்டாலும் அதனால திருப்பி வாங்க மாட்டேன்னா வாங்குவான். திடீர்னு இருக்கிற இடத்தை விட்டு மாறிட்டா விஷயம் வேற. இடத்தை விட்டு மாறல என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன செய்யலாம், வாங்கினதை கேன்சல். இப்படிலாம் எல்லாத்துலயும் வியாபாரம் பண்ணிக்க வட்டி அப்படி சொல்லிட்டு போற மார்க்கம் இல்லை இது. ஒரு வியாபாரம்னு நுழைஞ்சுன்னு சொன்னா இவனுக்கு உனக்கு என்ன உரிமை, வாங்குற உரிமை என்ன, விற்கிற உரிமை என்ன, இந்த பொருள்ல என்ன இருக்கு, எந்த ஓட்டையும் இல்ல, டேமேஜ் இல்லைன்னு சொல்லி நான் உங்கள்ட்ட தர்றேன், போய் பார்த்தா டேமேஜ் இருந்துச்சு, சொன்னபடி இல்லாட்டி வியாபாரத்தை கேன்சல் பண்ணிக்கிறேன்னு, இப்படிலாம் நிறைய மேட்டர்கள்லாம் இருக்கிறது. அதுல தலையிடுறது, அது மாதிரி வேணும்னு விலையை அதிகரிக்கிறக்கா ஏலம் கேட்காத, ஒரு பொது காரியங்கால கேட்கறதை தவிர சும்மாச்சும் விலை ஏற்றி விடுறதுக்காக செய்யறது. 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபான்னு சொல்லிட்டு ஓடி போயிருவானுவோம். இந்த 30 ரூபாய் செத்தாதோட இந்த மாதிரி விலையெல்லாட்டி பண்ணாத. இதெல்லாம் தலையிடுவாங்க. மனுஷன் என்னென்ன கிறுக்கு வேலையெல்லாம் பண்ணுவானோ அதெல்லாம் படைச்சவனுக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் மனுஷனால கவனிக்க இயலாது. இறைவன் மார்க்கமா இருக்கனால நம்மகிட்ட உள்ள எல்லா சைத்தானையும் அல்லாஹ் தெரிஞ்சு வச்சிருப்பான்ல. அத்தனை வகையான சைத்தானியத்துக்கு எதிராக அதற்கு கடிவாளத்தை போட்டு எல்லாம் என்ன செய்யறான், நிறுத்துற காட்சியை பார்க்கணும். உழைச்சு சாப்பிடு, யாசகம் கேட்காத, பிச்சை வாங்காத, சுயமரியாதையோட இரு, எல்லா தொழிலும் கண்ணியமான தொழில் தான் சொல்லுது. வட்டி வாங்கிறாத, லஞ்சம் வாங்காத, அது மாதிரி கஞ்சத்தை நல்லா தந்துட்டான்னு சொன்னா கஞ்சத்தனை பண்ணாத, கொஞ்சம் கூடு, உனக்காக எல்லாம் தரல, அடுத்த ஆள் கொடுக்கறதுக்கு தான் தர்றான்னு சொல்லி பொருளாதார சம்பந்தமாகவே அப்படி நூத்துக்கணக்கான கட்டல எது அல்லா தந்திருக்கிறானோ அதுல இருந்து போதுமாய்க்கப்பா, உள்ளதை கொண்டு போதுமாய்க்க, ரொம்ப பேராசப்படாத, இதெல்லாம் பொருளாதாரம். கஞ்சத்தனை பண்ணாத, கொஞ்சம் கூடு, உனக்காக எல்லாம் தரல, அடுத்த ஆள் கொடுக்கறதுக்கு தான் தர்றான்னு சொல்லி பொருளாதார சம்பந்தமாகவே அப்படி நூத்துக்கணக்கான கட்டல எது அல்லா தந்திருக்கிறானோ அதுல இருந்து போதுமாய்க்கப்பா, உள்ளதை கொண்டு போதுமாய்க்க, ரொம்ப பேராசப்படாத, இதெல்லாம் பொருளாதாரம். வருது. திருடிராத, மோசடி பண்ணிடாத, ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சு சொல்லி காட்டிடாத, சொத்துக்கள் இருந்தா என்னென்ன மாதிரி வாரிசுகள் பிரிச்சுக்க, எல்லாத்தையும் வருது. காசுன்னு வந்துட்டா அந்த காசு தொடர்பான எந்த ஒரு மேட்டரையும் விடாம என்ன செய்யறது, இஸ்லாம் சொல்லக்கூடிய வசியத்து பண்ணிட்டு போ, பொருளாதாரத்தை வீண் விரயம் பண்ணாதப்பா, நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணு, பயனுள்ள காரியத்துக்கு செலவு பண்ணு, உனக்கும் துன்யாவுக்கும் உலகத்துக்கும் மனுஷனுக்கு நன்மை இல்லாத காரியங்கள்ல போட்டு உன்னுடைய காசை செலவு பண்ணிடாத. இந்த காசை வச்சு பெற்றோருக்கு உதவி பண்ணு, ஏழைகளுக்கு உதவி பண்ணு, அனாதைகளுக்கு உதவி பண்ணு, சிறைவாசிகளுக்கு உதவி பண்ணு, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணு, நல்ல காரியம் செய்யக்கூடிய இயக்கங்களுக்கு உதவி பண்ணு, இப்படி செய்ய, கல்யாணம் பண்ணா கூட சிக்கனமா பண்ணு. ஒண்ணு இந்த காசுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, காசுக்கு இஸ்லாம் வகுத்திருக்கிற காசுன்னா கேஸ் மட்டும் இல்ல, தங்கம் வெள்ளி வீடு வாச சொத்து நகை நட்டு ஆடு மாடு எல்லாம் தான், எல்லாத்தையும் சேர்த்தா நான் பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்துக்குள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் கூட இவ்வளவையும் பார்த்திருக்க மாட்டான். அவ்வளவையும் பார்த்து ஒவ்வொரு நுணுக்கமா கடன் வியாபாரம் பண்றது எப்படி, தவணை வியாபாரம் பண்றது எப்படி, ஹவாலா பண்றது எப்படி, ஒரு ஆள் கடனை ஒரு ஆள் ஏத்துக்கிறது எப்படி, நஷ்டீடு கொடுக்குறது எப்படி, என்னென்ன சுப்ஹானல்லாஹ், அது ஒரு பெரிய கடல். அதுவே அவ்வளவு மாசக்கணக்கில் பேசலாங்கிற அளவுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் தலையிடுதுன்னா இது எப்படி மனுஷனால இது முடியும்? எதை சொன்னாலும் வெறும் தொழுதுனோ போய் தக்காட்டு கொடுன்னு போகல இந்த மார்க்கம். எதை சொன்னாலும் உள்ள கடைசி வரைக்கும் போய் அவ்வளவு நல்லா இருக்கணும். ஒரு மனுஷன் காசு விஷயத்துல, செல்வம் விஷயத்துல அவன் எல்லா வகையிலையும் தூக்கி நிறுத்தின மாதிரி பத்தரை மாற்று பசும் பொண்ணா வரணும்னா இவ்வளவையும் கடைப்பிடின்னு சொல்லுதா இல்லையா? அதுல இஸ்லாம் அந்த மாதிரி செய்யறத பாக்குறோம். அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு எது நல்லதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது நீ அடுத்தவனுக்கு சொல்லுது போடா, நீ முதல்ல நீ நல்லா இருக்கணுமா இல்லையாடா,
அது நீனே கவனிக்க மாட்டேங்கிற. இஸ்லாம் என்ன சொல்லுது? போதை தர எதையும் சாப்பிடாதா, கஞ்சா குடிக்காத, கல்லு குடிக்காத, சாராயம் குடிக்காத, ஒயின் குடிக்காத, விஸ்கி குடிக்காத, போதை தருகிற எந்த ஒன்னையும் திங்காத, உனக்கு கேடு தருகிற எதையும் சாப்பிடாத, எதெல்லாம் உனக்கு கேடுன்னு தருதோ தெரிகிறதோ அதை நீ தின்றாத. நீ இறைச்சி கூட, ஆட்டு இறைச்சி கூட நீ திங்க கூடாது. யாரு? அந்த நிலைக்கு ஆளான ஒருத்தன், அந்த நிலைக்கு ஆளாகி மருத்துவர்கள் சொல்றாங்க திண்ட செத்து போயிட வேண்டும். அந்த மாதிரி அளவுக்கு கொலஸ்ட்ரால் ஏறி போன ஒருத்தன், அல்ல சக்கரை ரொம்ப முத்தி போச்சு 500 மேல ஓடி போச்சுன்னு வைங்க, 500 600 இருக்கிறவன் வந்துகிட்டு நீங்க அல்வா திங்கலாமா? அவனுக்கு அல்வா ஹராம் தானே? அல்வாங்கிறது ஹராமா இல்லாட்டாலும் அவனுக்கு ஹராம் தானங்க. அல்ல இஸ்லாம் என்ன சொல்லுது? கேடு தந்தா திங்காது. உனக்கு கேடு தரக்கூடிய அவன் தீர்மானிச்சுக்க. உனக்கு கேடு தரக்கூடிய எதையும் செய்யாத. அது பீடி சிகரெட் தான் கேடுன்னு நினைக்காத. பீடி சிகரெட்டும் கேடுதான். சில பேருக்கு ஒரு மிதமான உணவுகள் கேடு, சில பேருக்கு உப்பு கேடு, சில பேருக்கு தக்காளி கேடு, சில பேருக்கு இறைச்சி கேடு. கேடுனா நிறுத்து, இந்த கண்ட்ரோலுக்கு வா. இது யார் செய்வான்? ஒரு டாக்டர் கூட அறிவுரை தான் சொல்லுவான். இஸ்லாம் தான் எச்சரிக்கை பண்ற, ஒழுங்கா அவனை காப்பாத்தி தொலைச்சு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். நீ உன்னை அழிச்சு நாசமாக்கிற, தற்கொலை பண்ணிக்கிறாத. தற்கொலை பண்ணாத நேரடியாகவும் சொல்லுது. இதெல்லாம் மறைமுகமான தற்கொலை. இது நேரடியாகவும் சொல்லுது தற்கொலை பண்ணிக்கிறது. அதான் பயங்கரமான குற்றம், மன்னிப்பே கிடையாது, நிரந்தர நரகத்தில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நீ ஒரு கடவுளுக்கு செய்யற துறவரம் பண்ணி போறாங்கன்னா அப்படிலாம் பண்ணிவிடாடா, அதனால ஒரு பெரிய நோய் வரும்டா. அந்த தாம்பத்தியத்தின் மூலமாக சில விஷயங்கள் நடந்தா தான் உடம்பு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. நீ பாட்டுக்கு அதை போட்டு கெடுத்து நாசமாக்கி பாடி வீணாக்கிறாதரா அப்படின்னு சொல்லி அதுல போட்டுக்கிட்டு இஸ்லாம் என்ன செய்யறது? தலையிடுகிறது. நன்மையோ இப்படி மனுஷனுக்கு நன்மை, அவனுக்கு நன்மை என்னன்னு அவனுக்கு தெரியாத அளவுக்கு எல்லாம் என்ன செய்யுது இஸ்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கு சொல்லி கொடுக்கறத பாக்குறோம். அதே மாதிரி மனம், பாடி நல்லா இருக்கிற மாதிரி, உடல் நல்லா இருக்கிற மாதிரி, மனசுல பல விதமான நோய்கள் இருக்கிறது. பாடி நோய்க்கு தான் டாக்டர் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. மனசு நோய்க்குல எந்த நோய்க்கு மட்டும் இருக்கிறாங்கன்னு கேட்டா மெண்டலுக்கு மட்டும் தான் இருக்கிறாங்க. மனநோயில மெண்டல் ஆயிடுறானே, அந்த நோய்க்கு மட்டும் தான் டாக்டர் இருக்கிறான். அந்த நோய்க்கு மட்டும் தான் சிகிச்சை இருக்கிறது. அது மட்டும் தான் நோய் நம்மள்ட்ட இருக்கிறதா? நிறைய நோய் இருக்குது. என்ன நோய் இருக்கிறது? பொறாமப்படுறீங்க. பொறாம நான் நிறைய படுறேன் டாக்டர், என்ன செய்யறேன் டாக்டர் பேட்ட சொல்லுவான் அவன். பொறாமைங்கிறது ஒரு மனநோய் தானங்க. பொறாமை இருக்கிறது, பெருமை இருக்கிறது, அகம்பாவம் இருக்கிறது, திமிர் இருக்கிறது, ஒரு ஆள் மேல அவதூறு சொல்றது இருக்கிறது, மனோ இச்சையை பின்பற்றுவது இருக்கிறது, புறம் இருக்கிறது, கோல் இருக்கிறது, அது மாதிரி வீண் வேடிக்கையில ஈடுபடுறது இருக்கிறது, சூழ்ச்சி பண்றது இருக்கிறது, ஒரு ஆளை சாபம் பண்றது இருக்கு, குறை சொல்லி தெரியறது இருக்கிறது, ரெட்ட வேஷம் போடுறது இருக்கிறது, கொடுத்த வாக்கம் நிறைவேற்றாம, எல்லாம் நோய் தானே. இதெல்லாம் நோய் கிடையாது. அப்ப இதெல்லாம் நல்ல ஆரோக்கியமா உள்ளதா? இதெல்லாம் ஒரு நல்ல இதயத்தில் இதெல்லாம் இருக்கலாமா? இந்த நோய்க்கு எவனும் ட்ரீட்மெண்ட் சொல்ல மாட்டேங்கிறான். எந்த நோய்க்கு சொல்றான்? கிறுக்கு பிடிச்சா வா, அவன் எதுக்கு செய்யறான்? லூசா போடா வா, அந்த நோய்க்கு மட்டும் தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறான். அது ஒரு நோய் தான். இந்த இதுவும் நோய் தானுங்க. இந்த நோய் விபச்சாரம் பண்றது, ஆபாசமா, எல்லா நோய் தான். விபச்சாரம் ஒரு நோய் தான். ஆபாசமா இருக்கிறது, ஆபாசமா சேட்டை பண்றது, ஆபாசமா ட்ரெஸ் அணிகிறது, அதெல்லாம் கூட ஒரு விதமான வக்கிர புத்தி தானே. அதெல்லாம் ஒரு விதமான நோயினால தானே. அது ஒரு வகையான நோய் தான். அதுக்கெல்லாம் இஸ்லாம் கொடுக்கிற அளவுக்கு கவுன்சிலிங் எங்கேயும் கொடுக்க முடியாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய 2 தடவை குரானை ஈடுபாட்டோட ஒரு படிச்சான மூட்டம் கிளியர் ஆயிருமே. குரானை எடுத்து வைத்துக் கொண்டு 2 தடவை இன்வால்வ்மெண்டோட, ஈடுபாட்டோட எந்த டாக்டர் நீ போகாத, இதையெல்லாம் படிச்சு பாரு. ஒரு சுத்தணும் பாதினே போயிருமே உனக்கு. இன்னொரு சுத்து ரவுண்ட் இன்னொரு பாதி போயிருமே. அப்ப அந்த மாதிரியான ஒரு மனநோய்கள் விஷயமாக பல விஷயங்கள் இருக்கிறது. அதை எடுத்து பார்த்தாலும் அக்குவர் ஆணிவர் எல்லா நோய்களும் எதெல்லாம் மனுஷன் தப்புன்னு விளங்காம சாதாரண விளையாட்டு போக்குல செஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ, அப்ப என்ன விலகுது? இதெல்லாம் இந்த மனிதர் குலத்தின் மீது அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு அக்கறைய எந்த அரசாங்கமும், எந்த நிபுணர்களும், எந்த விஞ்ஞானிகளும், எந்த சமூக சேவகர்களும் வச்சது கிடையாது. நம்ம மேல எல்லாத்துலயும் நல்லா இருக்கணும்டா. பாடியை நல்லா வச்சுக்க, சமுதாயத்தை நல்லா வச்சுக்க, தெருவை நல்லா வச்சுக்க, மனசை நல்லா வச்சுக்க, எல்லாத்தையும் இதுல உள்ள ஒவ்வொரு அங்கங்களையும் நல்லா வச்சுக்க. ஆண் இருக்கிற, பெண் இருக்கிற, நீ ஆணுங்கிற ஆதிக்கத்தினால பெண்ணை போட்டு அடக்குமுறை பண்ணாத. பொம்பளைகளுக்கு உரிமை இருக்குது. பொம்பளை விஷயத்துக்கு என்ன செய்யுது? எப்ப சொல்லுது? பொம்பளைக்கு ஆன்மா இருக்கான்னு கேட்டாங்க ஒரு காலத்துல பெண்களுக்கு ஆன்மா இருக்குதான்னு பட்டிமன்றங்கள்லாம் நடந்திருந்தது. ஆன்மா இருக்கான்னு அர்த்தம் அவங்கள மனுஷ இனத்துல சேர்க்கிறதா இல்லையான்னு அர்த்தம். பெண்களுக்கு ஆன்மா இருக்குதான்றதுக்கு பட்டிமன்றம் பண்றாங்க. என்ன அர்த்தம்? இது ஆடு மாடுல இவங்களை வைக்கிறதா, மனுஷ குலத்துல சேர்த்துக் கொள்வதா அப்படிங்கிறதுக்கு பட்டிமன்றம் நடத்தினாங்கள. அந்த காலத்துல அல்லாஹ் நமக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? வலகுன்ன மிஸ்லுல்லதி அலைகின்ன, அவர்களுக்கு கடமைகள் இருப்பதை போல உரிமைகளும் இருக்கின்றன. பெண்களுக்கு நீ கடமை மட்டும் நினைச்சிட்டு இருக்கிற, புருஷனுக்கு சேவை செய்யறது மட்டும், அவங்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, உரிமை அவங்களுக்கு இருக்கிறது. அப்ப எல்லா ஆண்கள் எப்படி இருக்குங்கிறான்ல,
ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு பெண்களுக்கு இருக்கு. ஹுன்ன லிபாசுல்லக்கும் வான்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்க அவங்களுக்கு ஆட அவங்க உங்களுக்கு ஆட அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பெண்களுக்கு கல்யாணம் பண்றதா இருந்தா ஏதோ ஒரு ஆட்டை பிடிச்சி மாட்டை பிடிச்சி விற்பாங்களே, அப்படித்தான் வித்துக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல இருந்து. அந்த காலத்துல இருந்து பெண்களுக்கு கல்யாணம் பண்றதா இருந்தால் அவர்களுக்கு விரும்புறாங்களா, பிடிக்குமா, இந்த மாப்பிள்ளை ஓகே தானா என்றெல்லாம் கேட்கறது கூட கிடையாது. என்ன செய்வாங்க, அப்பன் சொல்றோம்ல தாத்தா சொல்றோம்லன்றவாங்க, அவ்வளவு முடிஞ்சு வச்சுக்கத. அப்ப கருத்தை நீட்ட வேண்டியதுதான். அந்த மாதிரி எல்லாம் இருந்த நிலையை மாற்றி நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கத்தில் என்ன இருக்கு, ஒரு பெண்ணிடத்துல சம்மதம் வாங்காமல் நீங்கள் கல்யாணம் பண்ணினால் அந்த நிக்காக செல்லாது. ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தகப்பனார் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, எனக்கு பிடிக்காத ஆளு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, என்ற பர்மிஷன் கேட்கவே இல்லை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரத்த நிக்காஹா, அந்த நிக்காக செல்லாது. ஓ, இந்த கல்யாணமே கிடையாது, உன்கிட்ட கேட்காம சம்மதம் இல்லாம இப்படி கல்யாணம் பண்றது எப்ப இது? இன்னைக்கு சாதாரணம். 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி எந்த மனுஷனுடைய மூளையிலும் இது தோன்றியதே கிடையாது. மனுஷனா இல்லையாண்டுல சண்டை போட்டுட்டு இருந்தானுவோ. பொம்பளை வந்து மனுஷியில சேர்க்கிறதா அல்லது ஆடு மாடு மாதிரி லெவல்ல வச்சுக்கிறதான்னு பேசிக்கிட்டு இருந்த காலத்துல பர்மிஷன் வாங்கடா, சம்மதிக்கணும். இந்த காலத்து சொல்றது பெரிய மேட்டரே கிடையாது. 1400 வருஷம் நாங்க பண்படுத்தி வச்சிருக்கிறோம், அதுல வந்துகிட்டு சொல்றது பெரிய ஆச்சரியமா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, சம்மதம் வாங்கணும்னு. அப்படி ஒரு மார்க்கம். கல்யாணமா பண்ணிட்டீங்க, கல்யாணாலும் கடவுள் புல்லானாலும் புருஷன். அதே நேரத்தில் இப்படிதான் சொல்லுவான், கல்யாணாலும் மனைவி புல்லானாலும் மனைவி சொல்லுவானா? இதுக்கு புருஷனுக்கு மட்டும் தான் இது. கல்யாணாலும் கனவு புல்லானாலும் புருஷன். பொம்பளைக்கு ஒரு பழமொழி சொல்லப்ப பொம்பளைக்கு அப்படி சொல்ல மாட்டான். ஆம்பளைக்கு மட்டும் என்ன செய்வான், ஆம்பளைக்கு சாதகமா பழமொழியை உண்டாக்கி வச்சுக்கிட்டு, அது நீ கல்லா இருந்தாலும் சரி, நீ புல்லா இருந்தாலும் சரி, நீ சோறு இருந்தாலும் சரி, தரட்டாலும் சரி, குடிச்சிட்டு ஆட்டம் போட்டாலும் சரி, புருஷன் என்று சொன்னீங்களப்பா. அதை இஸ்லாம் உடைச்சா இல்லையா? மனவிலக்கு பிடிக்கலன்னா வேற பார்த்துட்டு போ. கல்யாணம் எதுக்கு பண்றோம்? சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அவனால உனக்கு சந்தோஷம் தர முடியலையா? அதற்கான ஆற்றல் திறமை அவனுக்கு இல்லையா? வேற பாத்துக்க, முறைப்படி டைவர்ஸ் பண்ணு. பெண்களுக்கு அந்த உரிமை கொடுக்குதா இல்லையா? பெண்களுக்கு டைவர்ஸ்ங்கிறது கற்பனை பண்ண இயலுமா? இப்பதான் இந்த 25 வருஷமா தான் பெண்களுக்கு டைவர்ஸ்ங்கிறத நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல. 1400 வருஷம் அங்க நடைமுறையில் இருக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து பெண்களுக்கு புருஷனை பிடிக்கல என்று சொன்னா என்ன செய்யலாம்? எதுக்கெல்லாம் பிடிக்காம போவோம்? ஆண்மை இல்லாட்டி பிடிக்காம போவோம், அவன் சரியா சோறு கொடுக்காட்டி பிடிக்காம போவோம், குடிச்சிட்டு வந்து ஆட்டம் போட்டான்னு சொன்னா, அடிச்சு சித்திரவதை பண்ணான்னு சொன்னா பிடிக்காம போயிடும். இப்படி பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. பிடிக்கலையா? பிடிக்கிறால டைவர்ஸ் பண்ண பிடிக்காதால அதுக்கு சில முறைகள் இருக்கிறது. அதுக்குள்ள நம்ம டீப்பா போகல. எப்படி எந்த காலத்துல இந்த உரிமை வழங்குது? இது படைச்சு நீ 1400 வருஷத்துக்கு பின்னாடி கண்டுபிடிக்கிற. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காலத்துக்கு பிறகு கண்டுபிடிச்ச நீ இதை வந்து அன்னைக்கு எப்படி சொல்ல முடியும்? முகமது இப்படி சொல்ல முடியாது. அவர் சொன்னா முடியாது. அவர் சொன்னா எப்படி சொல்லிருப்பாரு? முகமது அவர் மனிதர்கள் முறையில கற்பனை பண்ணி சொல்லி இருந்தால் எப்படி சொல்லிருப்பாரு? அந்த ஊர் உலகத்துல எப்படி வச்சுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுன்னு சொல்ல முடியும். கல்யாணம் பண்றாந்தா கல்யாணம்னு பண்றோம், 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற மட்டும் தான் பாக்குறான். இன்னும் சொல்ல போனா உள்டாவை பாக்குறான். கல்யாணம் பண்றதுக்கு பொம்பளை ரூபாய் தாண்டு கேட்கறான். இஸ்லாம் என்ன பாக்குது? கல்யாணம் சந்தோஷத்தை மட்டும் பார்க்கல, கல்யாணம்ங்கிற இந்த அக்ரிமெண்ட்ல கூடுதல் தியாகம் யார், குறைச்ச தியாகம் யார் கணக்கு பண்றாங்க. கணக்கு பண்ணா நீ தானே கம்மியா தியாகம் பண்ற, அவ தானே அதிகமா தியாகம் பண்றா. அதிகமா தியாகம் பண்றாலும் கம்மியா தியாகம் பண்றாலும் தானே கொடுக்கணும். வாங்குறது என்னடா நியாயம்னு சொல்லி 1400 வருஷம் நம்மள கொடுக்க சொல்லுது. நீ தான் கொடுக்கணும். அவதான் ரொம்ப தியாகம் பண்றா, அவதான் சிரமப்படுறா. சந்தோஷம் 2 பேருக்கு, சிரமம் அவளுக்கு கூட. அவளுக்கு அதிகமான சிரமத்தோட அவளுக்கு சந்தோஷம், உனக்கு கொஞ்சம் சிரமத்தோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்மள மகர் குடுன்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பெண்கள் பேருக்கு சொத்தை வச்சுக்கிற கூடாது. அவ கல்யாணத்துக்கு முன்னாடி தகப்பனை சார்ந்திருக்கணும், கல்யாணத்துக்கு பின்னாடி புருஷனை சார்ந்திருக்கணும். அவ பேர்ல ஒரு வீடோ சொத்தோ பொந்தோ ஒன்னும் வச்சுக்கிற, ரூபாயோ நகையோ எதுவும் வச்சுக்கிற இயலாது. போட்டு அலங்கரித்துக் கொள்ளலாம். புருஷன் கட்டா கட்டி கொடுத்துடணும், மாமியா கட்டா கட்டி கொடுத்துடணும். அவள் பேர்ல ஒரு சொத்து வச்சுக்கலாமான்னு கேட்டா சொத்து பதிவே செய்ய மாட்டான். அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் பேர்கள்ல சொத்தை பதிவு செய்ய போனா கூட பெண்கள் பேர்ல இப்படி சொத்து பதிவு செய்யறதுன்னு கேட்டான். இஸ்லாம் என்ன பண்ணுது? லிரிஜாலி நசீபும் மிம்மக்தசபு, ஆண்கள் சம்பாதிச்சது ஆண்களுக்கு உரியது. ஒலிநிசாய் நசீபும் மிம்மக்தசபுன, பெண்கள் சம்பாதிச்சது பெண்களுக்கு உரியது. நீ சம்பாதிச்சு நீ வச்சுக்க, நீ சம்பாதிச்சு நீ வச்சுக்க, அவன் சம்பாத்தி அவனுக்குன்னு சொல்லி பெண்கள் பேர்ல சொத்து வச்சுக்கலாம்னு சொல்ல ஒரு மார்க்கம். வாரிசு உரிமையில தாப்பன் சொத்துல மகளுக்கு உரிமை, கணவன் சொத்துல மனைவிக்கு உரிமை, புள்ள சொத்துல தகப்பனுக்கு உரிமை மாதிரி தாய்க்கு உரிமை, அண்ணனுக்கு உரிமை மாதிரி அக்காவுக்கு உரிமை, தம்பிக்கு உரிமை மாதிரி தங்கச்சிக்கு உரிமை. அப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் என்ன செய்யுது சொத்துல? இதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் எடுத்து அம்புட கட்டி விட்டுருவாங்க. இஸ்லாம் மட்டும் என்ன பண்ணுது? எத்த சொன்னாலும் எந்த டாபிக் எடுத்தாலும் நீ ஒரு கிராஸ் பண்ணு பார்ப்போம், இது தப்புன்னு சொல்றா பார்ப்போம், ஒருத்தன் சொல்ல முடியாது. அந்த மாதிரியாக முதல் அனைத்தையும் சொல்வதே ஆச்சரியம். ஆச்சரியம் என்னன்னு கேட்ட, எப்படி எல்லாத்தையும் 23 வருஷத்துல அது என்ன உட்கார்ந்து ஃப்ரீயா உட்கார்ந்து ஏசில உட்கார்ந்து திங்க் பண்ணியா சொன்னாரு?
23 வருஷ வாழ்க்கை நரகம். என்ன அங்க ஓடுறது, இங்க விரட்டி அடிக்கிறது, அடி வாங்குறது, அங்க அடிச்சுட்டாங்களா, அங்க அடிச்சுட்டாங்களா, அங்க உதயம், அந்த அவர் கொண்டு விட்டாங்களா, இப்படி இதே பஞ்சாயத்துக்கு சண்டை யுத்தம் காலமெல்லாம் 23 வருஷத்துல ஒரு 20 வருஷம் இப்படி போயிடுச்சு. 20 வருஷம் இங்க இருக்கிற வரைக்கும் அடி வாங்கி செத்தாங்க, அங்க இருக்கிற வரைக்கும் எதிரிகளுடைய நடமாட்டம் அவன் அப்படி இப்படின்னு அவங்க லைஃப் பூரா மண்டையில் அவ்வளவு ஏத்தி வச்சுக்கிட்டு இவ்வளவு எப்படி திங்க் பண்ண ஒரு திங்க் பண்ணலாம். எப்ப பண்ணலாம்? அவனை பெரிய சம்பளம் கொடுத்து 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஏசி வச்சு அவன் கேட்கிற புக்ஸுகள், ரெஃபரன்ஸ், கம்ப்யூட்டர், அது இது எல்லாம் கொடுத்தா வேண்டுமானால் இவ்வளவு தொகுக்கலாம். அது எங்கேயாவது பார்த்து தான் தொகுக்கலாம். ஒரு புக்கு இல்லாம, ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம, எதையும் படிக்காம, எதையும் ஆய்வு பண்ணாம, எவன்கிட்ட போய் பேசாம, எந்த ஒரு ஆசிரியர் முன்னாடி மண்டி போட்டு படிக்காம இவர் வாட்டுக்கு இந்த இவ்வளவு டென்ஷனுக்கு மத்தியில, இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில, இவ்வளவு அடிதடி யுத்தம், சண்டை, பிரச்சனை எல்லாத்துக்கும் மத்தியில, இவ்வளவுக்கும் மத்தியில சொல்லி இருக்கிறத பார்த்து எப்படி இது சுப்ஹானல்லாஹ், இது அவருக்கு இது சம்பந்தமே கிடையாது. கடைசி முடிவு என்னது? இதுல அவருக்கு முகமதுக்கு என்பவருக்கு சம்பந்தம் கிடையாது. வாங்கி தர்ற வேலைதான், தூதருங்கிற வேலைதான், அல்லாஹ்விடமிருந்து தான் இது வந்திருக்கிறது. இது மனிதனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற எந்த ஒரு உலகத்திலே பிரில்லியன்டான ஒரு மனிதனை கொண்டே விட்டாலும் அவனால் இவ்வளவு சொல்ல இயலாது. ஐன்ஸ்டீனை கொண்டு நிப்பாட்டினா அவனுக்கு கூட சொல்ல முடியாது. 2 விஷயத்த சொல்லிட்டு போயிட்டனால உலகத்திலே பெரிய மூளை அவனுக்கு தாங்கிறாங்க. அவனுக்கு கூட என்ன செய்ய முடியாது. இந்த அணுவை கண்டுபிடிச்சு சில கண்டுபிடிப்புகள் அதிகம் கண்டுபிடிச்சானே தவிர இந்த ப்ராப்ளம் பஞ்சாயத்துலாம் தீர்வு சொல்லியிருப்பானா, குடும்ப வாழ்க்கை எப்படின்னு சொல்லியிருப்பானா, தலாக்கண்டா என்ன, திருமணம்டா என்ன, வாரி திருமணம் என்ன, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பான். எல்லாத்தையும் இப்படி பேசுறாரு இவரு. அப்படி நிலையை பார்க்கிறோம். பெண்கள் கல்வி கற்கலாம் இஸ்லாம் சொல்லுது, கல்வி கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லுது, நன்மை ஏவுங்கள் சொல்லுது. ஒல் மூமினூன ஒல் மூமினாத்து பாதுகும் அவுலியாவாலின், மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற தோழர்களாக இருக்க வேண்டும், அவங்க நன்மை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும்ங்கிற அந்த பொறுப்பை ஆண்களுக்கு சுமத்துற மாதிரியே பெண்களுக்கு சுமத்துகிறது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு பிறகு விதவையை கணவன் இறந்து விட்டான்னு சொன்னா அந்த பொம்பளை என்ன பாடுபடுத்தினாங்க? புருஷன் இறந்துட்டான்னு சொன்னா அவ சமூகத்தில் நடமாடக்கூடாத ஒரு ஜீவன், வெளியே வரக்கூடாது, நல்ல காரியத்தை போயிட்டு இருக்கும்போது எதிரில் மூஞ்ச கூட காட்டக்கூடாது, அந்த காரியம் கெட்டு போயிரும், வெளியவே நடமாடக்கூடாது என்று சொல்லி ஒதுக்கி வைப்பது, ஒரு இருட்டறையில அடைத்து போட்டு வைப்பது, தலையை மொட்டையடிப்பது, கூழாங்கல்ல பரப்பி அதில் படுக்க வைப்பது, வெளி உலகத்து மக்களை பார்க்க கூடாது என்று சொல்வது. அவ அதே நிலையில இருந்தே நொந்து என்ன செய்யறது? அந்த 4 ரூம்ல உட்கார்ந்து கடைசி வரைக்கும் இருந்து செத்து வெள்ளாடையை உடுத்துவது, அலங்கரிக்க கூடாது என்று சொல்வது, மற்றவர்களுக்கு இருக்கிறது போன்ற உணவுகளை கூட அளந்து நீ இவ்வளவுதான் கொடுக்க, நம்ம எல்லாம் சாப்பிடல கால்வாசி உணவு தான், ஆசை உனக்கு தூண்டும் அப்படின்னு சொல்வது, என்ன பூசக்கூடாதுங்கிறது, பூ வைக்க கூடாதுங்கிறது, இப்படி எல்லாம் அந்த விதவைங்கிறதுக்காக செய்யப்பட்ட கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சமா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தா இன்னொரு பக்கம் சில பேர் என்ன செய்வான், ஊழகாலைக்கு இப்படி பராமரிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி கொண்டு தள்ளிடுவான் நெருப்புலையே, உடன்கட்டைங்கிற பேர்ல. அப்ப உடன்கட்டைங்கிற பேர்ல ஒரு பக்கம் தள்ளப்படுது, ஒரு பக்கம் உசுரோட வச்சுக்கிட்டு டெய்லி உடன்கட்டை ஏத்துறது. இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருந்த காலத்துல விதவை விவாகத்தை என்ன செய்கிறது இஸ்லாம்? அதை ஊக்குவிக்கிறது, ஆதரிக்கிறது. இது நேற்று கொடுத்தது 1400 வருஷத்துக்கு முந்தைய கொடுத்ததை விட்டுவிட்டு அவர் விதவா விவாகத்துக்கு பாடுபட்டாரு, இவர் பாடுபட்டாருன்னா இன்னும் நேத்தா முத பெண்ணு மாதிரி பேசுறாங்க. தெரியல வரலாறு. இஸ்லாம் 1400 வருஷமா ரொம்ப சிம்பிளா சாதாரணமா அது நடைமுறைப்படுத்தி வர்றதை பார்க்கணும். இது மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு எதிராக ஒருத்தன் பழி சுமத்திட்டாண்டு வைங்க, அவதூறா 80 சவுக்கடி கொடு என்கிற அளவுக்கெல்லாம் பெண்களுடைய கண்ணியத்தை காப்பாத்துறது. இப்படி எதுல நுழைஞ்சாலும், எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கொண்டாலும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னும் இந்த இஸ்லாம் என்னென்ன வகையெல்லாம் தனித்து விளங்குகிறது என்று நிறைய விஷயங்கள் இந்த குறுகிய நாட்களுக்குள்ள முடியாட்டாலும் கொஞ்சம் வேகமா தான் போயிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.